எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதற்குரிய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கனிந்த வணக்கம். நம்முடைய 12ஆம் திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமூலருடைய திருமந்திரத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. 2ஆம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி என்ற பகுதியை பார்த்து வருகிறோம். சிவஞான சித்தியார் போன்ற சாத்திர நூல்களிலும் உண்மை விளக்கம் என்ற அடிப்படை நூலிலும் இறைவனுடைய படைப்பை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. உலகம் எவ்வாறு படைக்கப்படுகிறது என்பதை பற்றிய கருத்து சைவ சித்தாந்தம் தனிப்பட்ட முறையிலே அந்த கருத்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு மதமும் படைப்பு எப்படி, படைப்பு ஏன், படைப்பு யாரால் என்பதை பற்றிய கேள்விகளுக்கெல்லாம் அந்தந்த சிந்தனைக்கு ஏற்றாற் போல விடையளிக்கின்றன. சைவ சித்தாந்தம் உலகப் படைப்பு என்பது இறைவனால் நிகழ்த்தப்படுவது, உயிர்களுக்காக நிகழ்த்தப்படுவது, உயிர்கள் இறைவனை சேர்வதற்காக நிகழ்த்தப்படுவது. இதாம் பதில். உலகத்தை படைப்பதற்கு காரணம் வேறு காரணம் இறைவனுக்கு இல்லை. அதை பொதுவாக விளையாட்டு என்று சொல்வார்கள், லீலா வினோதம் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. தத்துவத்தில் அது ஒரு பிரம்மசூத்திரம் போன்ற உயர்ந்த நூல்களில் படைப்பு என்பது லீலா வினோதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த லீலா வினோதம் என்ற சொல்லினுடைய அடிப்படையில் தான் திருமுறைகளிலும் சரி, இன்னும் சில புலவர்களுடைய பாடல்களிலும் அதுபோல வரும். உதாரணமாக, உலகம் யாவையும் தாமுளம் ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் வருது இல்லையா? இந்த விளையாட்டுடையான் என்பதுதான் இந்த லீலா வினோதம். அங்க சொல்லுகின்ற லீலா வினோதம் என்பதற்கு அழகிலா விளையாட்டுடையான் என்று வருகிறது. நமக்கு சேக்கிழார் அம்பலத்து ஆடுவான் என்று சொன்னார். அம்பலத்திலே ஆடுவது என்பது பெருமான் ஐந்தொழில் செய்கிறான் என்பதுதான் கருத்து. ஆடல் என்ற சொல்லுக்கே இன்றைக்கு நடனம் என்று அர்த்தம் சொல்கிறோம். பொதுவாக ஆடல்னா நடனம் என்று சொல்கிறோம். ஆனால் நேர் பொருள் ஆடல் என்றால் தொழில் என்று தான் அர்த்தம். அதனால்தான் அந்த தொழிலை செய்வதாலே ஆடவர்கள், ஆடல் தொழில் செய்வதாலே எப்பொழுதும் தொழில் செய்கின்றவர்கள் ஆடவர்கள். பாரதியாரு கூட ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்ற கருமங்கள் செய்தே மனை வாழச் செய்பவள் அன்னை என்று, ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க, பொருள் சம்பாதிப்பது என்பது ஆடவனாலே, மற்ற கருமங்கள் அந்த பொருளை வைத்து வகுத்து செய்வது, பகுத்து செய்வதெல்லாம் தலைவியாக இருக்கின்ற மனைவியுடைய செயல். ஆடு என்று சொன்னால் வெற்றி என்று அர்த்தம் தமிழில். ஆடு வெற்றி, வெற்றியை பெறுகின்றவர்கள் ஆடவர்கள். ஏன் என்றால் அவர்கள் ஆடல் தொழில் செய்கிறார்கள், தொழில் செய்வதாலே வெற்றி. அதை பின்னாலே நம்முடைய பெருமானுக்கு சொல்லுகிற பொழுது ஆடுகிறான் என்று சொல்லி நடனம் ஆடுகிறான். ஏன் நடனம் ஆடுகிறான்னு சொன்ன என்ன அதில் சிறப்பு என்றால், நடனம் ஒரு கலை. முதல்ல ஆடல் என்பது ஒரு கலை. அதற்கடுத்தது அந்த ஆடலை செய்கிற பொழுது எளிமையாக செய்ய வேண்டும். எந்த கலையையும் கடுமையாக செய்யக்கூடாது. நல்ல பயிற்சி பெற்ற பின்னாலே அவளுக்கு எளிமையாக வரும். எனவே கலை அது எளிமையாக செய்தல்.
அதற்கு ஒரு பயன் இருக்க வேண்டும். கலையினாலே யாருக்கு பயன்? எந்த கலையாக இருந்தாலும் சரி, ஓவியக்கலை, இசைக்கலை, இதுபோல் ஆடல் கலை, விளையாட்டுக்கலை, எதுவாக இருந்தாலும் அதற்கு பயன் தேவை. அது பெருமான் ஆடுகிறான் என்றால் அது கலையாக செய்கிறான், எளிமையாக செய்கிறான், உயிர்கள் பயன்பெறுவதற்காக அவன் செய்கிறான் என்பதால் அவனை நடனமாடுகிறான் என்று நாம் சொல்லுகிறோம். அதனால் ஆடல் தொழிலே வல்லவனாக இருப்பது என்பது நம்முடைய பெருமானுக்கு உயிர்களை நோக்கி, அதில் எதை படைக்கிறான் என்று சொன்னால் உயிர்களை அவன் படைக்கவில்லை. அது நாம் சொல்கிற முக்கியமான கருத்து. சில மதங்கள் எல்லாம் உயிர்களையும் படைக்கிறான் பெருமான் என்று சொல்லிக்கொண்டு விளக்குகிறார்கள். நாம் உயிர்களை பெருமான் படைக்கவில்லை, உயிர்களுக்காக உலகத்தை படைக்கிறான். உலகத்தை படைப்பதற்கு காரணம் உயிர்கள். அப்போ படைக்கப்படாதவை உயிர்கள். அந்த உயிர்களுக்கு தேவையான தனு, கரண, புவன, போகம். நான் தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் கருவி, புவனம் என்றால் இடம், போகம் என்றால் அந்த இடத்திலே பொருள்கள் என்று அப்படி படைக்கிற பொழுது அன்றைக்கு சொன்னோம், சொல் உலகம், பொருள் உலகம் இரண்டாக படைக்கிறான். ஒரு பொருளை படைத்து விட்டால் அதை குறிப்பதற்கு, அதை அறிவதற்கு ஒரு சொல் தேவை. எனவே சொல்லையும் படைக்கிறான், பொருளையும் படைக்கிறான். சொல்லை படைக்கிறான் என்பதால் தான் நம்முடைய திருமுறைகளில் வடமொழியும் தென்தமிழும் ஆனவன் கான், ஓசை உலையலாம் ஆனான் என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் அவன் சொல்வடிவாக இருக்கிறான் என்பதுதான். நம்ம பார்க்க போகிறோம். அந்த நவந்தரு பேதம் என்பதில் அயன் படைக்கின்ற அயன் பிரம்மன், அவனுக்கு துணைமையாக வருகின்ற சக்தி கலைமகள் என்று நாம் சொல்றோம். கலைமகள் என்று சொன்னால் சொல்லுக்கு அவள் தலைவியாக இருக்கிறாள். அந்த சக்தியை வழிபட்டால் சொல் நமக்கு வரும். வழிபாட்டை கூட இப்போ கலைமகளைத்தான் பாடினார், சகலகலாவலி மாலை ஐயா பாடினான். எனவே கலைமகள் என்பது சொல்லுக்காக, திருமகள் என்பது செல்வத்திற்காக என்றெல்லாம் வைத்து அவருடைய சக்தி தான் நமக்கு இப்படி உதவுகிறது. அப்போது உலகத்தை படைத்தால் போதாது, உயிர்களுக்கு தேவையானவற்றை அவன் செய்ய வேண்டும் அல்லவா? எனவே சொல்லை படைக்கிறான், பொருளை படைக்கிறான், இதுபோல செல்வத்தை படைக்கிறான், ஞானத்தை தருகிறான் என்று இதெல்லாம் நம்முடைய சைவ சித்தாந்தம் விளக்கமாக சொல்லுகிறது. அதைத்தான் சர்வ சிருஷ்டி, எல்லாவற்றையும் படைத்தல். உயிர்களை ஒரு இடத்திலே படைப்பது என்பதில்லை. இப்போ நில உலகம் என்று சொன்னால் நமக்கு தெரிந்தது இந்த நில உலகம். ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம் பிரிச்சுக்கிறோம். ஆனால் தத்துவத்தில் சொல்கிற பொழுது 7 உலகம் என்று பிரிக்கிறாங்க. 7 உலகமாக, மேல் 7 உலகம், கீழ் 7 உலகமாக பிரித்து 7 14 உலகங்கள். அது நமக்குள்ள பிருத்திவி மண்டலம் என்று. அந்த 7 உலகம் என்பதை வேத நெறியிலே சொல்வது என்பது வேறு, ஆகம நெறியிலே 7 உலகம் என்பது வேறு. இது நம்ம தொடக்கத்தில் சொன்ன ஞாபகம், திருமந்திரத்தை தொடக்கத்தில் சொன்ன ஞாபகம். வேத நெறியிலே சொல்லுகிற பொழுது பூலோகம், புவலோகம், சுவலோகம், மகலோகம், தவலோகம், பிதிர்லோகம் என்று ஒன்று, அப்புறம் சத்தியலோகம் என்று 7ஆக பிரிக்கிறோம். இது வேத நெறியிலே சொல்றது. பூலோகம் தொடங்கி சத்தியலோகம் வரை. அவங்க சொல்ற சத்தியலோகம் என்பது பிரம்மன் இருக்கின்ற இடம், அயன் இருக்கின்ற இடம், அதோடு அங்கே நின்று போகும். நாம் அப்படி சொல்ல. ஆகம நெறியிலே, சிவநெறியிலே நாம் சொல்லுகிற பொழுது சத்தியலோகம்தான் முதலாவதாக எடுக்கும். அங்கிருந்தான் நம்ம தொடங்கும். 7 உலகத்தை சொல்கிற பொழுது சத்தியலோகம் என்று சொன்னால் அதுக்கு கீழே இருக்கிற அந்த உலகம்லாம் அடங்கி விடுகிறது என்பது நம்முடைய பொருள். எனவே சத்தியலோகம் என்று சொல்லி அதற்கு பின்னால் செங்கன்மால் உலகம் என்ற திருமால் உலகம், 3வது ருத்ரலோகம், 4வது மகேஸ்வரன் லோகம், 5வது சதாசிவலோகம், 6வது சத்தியலோகம், சத்தியலோகம், 7வது சிவலோகம் என்று நாம் 7ஆக
நாம் ஆகம நெறியில் அப்படி பிரிக்கிறோம். அதனால 7 உலகங்களையும் அவன் படைத்து ஆங்காங்கே இருக்கின்ற உயிர்களுக்கு தகுந்தவற்றை அவன் செய்கிறான் என்பதைத்தான் சர்வ சிருஷ்டி என்ற அடிப்படையில் அவர் சொல்றார். அது நமக்கு என்ன புரியுமோ அதை மட்டும் சொல்றார். முழுமையாக எல்லாவற்றையும் எடுத்து சொல்லாமல் நமக்கு என்ன புரியுமோ அதைத்தான் சொல்லுகிறார். அதெல்லாம் அன்னைக்கு நாம் பார்த்தோம். நாதம் முதலாக அயன் வரை பிரம்மா வரையில் நாம் பார்த்தோம். அந்த ஒன்று வெட்ட இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்துகிற எழுதுறதுக்காக சரி இங்கே இருக்குமா பாருங்க. ஏதாவது போட்டோ கூட வராது. நாதம், விந்து, சிவம், சக்தி என்று இப்படி நம்ம சொல்லுவோம். இது என்னன்றது அன்னைக்கு விளக்கி இருக்கும். அதாவது ஆதிசக்தி, ஆதிசக்தியாக பெருமான் இருக்கிறான். ஆதிசக்தி என்பது ஆதி சிவனுடைய சக்தி. உலகத்தை அல்லது உயிர்களை நோக்குகிற பொழுது அவனுக்கு ஆதிசக்தி என்று பெயர். அதனால்தான் திருவள்ளுவர் கூட ஆதி பகவன் என்று சொன்னார். காசு பிள்ளை உரை எழுதுகிறார். உயிர்களை நோக்குகிற பொழுது அவன் ஆதி என்ற சக்தியோடு இருக்கிறான், எனவே அவனை ஆதி பகவன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் என்று அவர் எழுதுகிறார். இந்த ஆதிசக்தி என்பது ஆதிசிவனுடைய சக்தியா இருப்பதால ஆற்றல் தானே. இதெல்லாம் ஆற்றல். ஆற்றல்னு சொல்லாம அதை அருளாற்றல் நாம சொல்றோம். சிவஞான புத்தகங்கள்லாம் அருட்பணியில் நடத்துகிற பொழுது சொல்லியிருக்கோம். ஆற்றல் என்று சொல்றது பெருமானுக்கு சக்தி தான், ஆனால் உயிர்கள் மேலே கொண்டிருப்பதாலே அதை அருளாற்றல் நம்ம சொல்லணும். ஆங்கிலத்தில் கிரேஸ் அப்படின்றாங்க. அருளாற்றல். அந்த அருளாற்றல் அவன் என்ன செய்கிறான்? ஞான வடிவாக. இந்த நாதம் என்பது ஞானம் வைக்கிறான். ஞான வடிவாக பெருமான் முதலாவதாக நாதம் என்ற தத்துவத்தை தருகிறான். இதான் சொல்லை உருவாக்குற இடம். அது இது எங்கிருந்து வருது இந்த நாதம் என்றால் அன்னைக்கு சொன்னோம், மாயை. சுத்தமாயி. மாயை என்பதில் தான் படைக்கிறான். மாயை 3 வகையாக சுத்தமாயிருந்து சொல்லை படைக்கிறான். நாதம், விந்து, விந்திருந்து சிவம், சிவத்திலிருந்து சக்தி. அந்த ஒரு மரபு. அதனால என்ன செய்தார்கள்? இந்த நாதம் என்ற
பரநாதம் பரவிந்து. முதல்ல தொடக்கத்தில் அது தொடங்குகிற பொழுது ஆரம்ப நிலையில் அது பரநாதம் பரவிந்து. அதற்கு பின்னால் இந்த சிவம் என்று வரப்பொழுது அபரநாதம் அபரவிந்து. அதிலிருந்து வரப்பொழுது இந்த 4 நிலையில் பெருமான் முதல்ல உயிர்களை நோக்குகிறான். சொல் வடிவாக வரப்பொழுது அதற்கு இந்த சுத்தமாயை என்ற ஒரு சடப்பொருள், அந்த சடப்பொருளை இடமாக கொள்ளுகிறான். எப்படின்னா நாமும் இப்போ உட்கார இல்லையா, சேரில் உட்கார இல்லையா, சேர் சடப்பொருள் தானே, நாம் உட்கார இல்லையா, அதுபோல் பெருமான் அதை இடமாக கொள்ளுகிறான். இடமாக கொண்டு நாதம் பிந்து சிவம் சக்தி என்ற 4 நிலையில் இருக்கிறான். இது பொதுவான நிலை, இது சிறப்பு நிலைன்னு வைத்துக்கணும். இது பொதுவாக முதல்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் சிறப்பாக பார்ப்பது. எது போல என்றால், ஏதாவது ஒன்றை எழுத வேண்டும் நினைக்கிறோம். நிறைய நம்ம திருமுறையில் இப்போ கேட்குறோம், சித்தாந்தம் கேட்குறோம். நாம இது ஒரு சிறு கட்டுரை நம்ம எழுதலாம், ஏதாவது எழுதி ஒரு ஆர்டிகள் அனுப்பலாம் என்று எண்ணுறோம். எண்ணுகிற பொழுது உட்கார்ந்து கொண்டு பொதுவாக என்ன எழுதலாம் என்று யோசிக்கிறோம் இல்லையா. என்ன நமக்கு மனசில் எதுவும் வராது. என்ன எழுதலாம், திருமுறை எழுதலாமா, சித்தாந்தம் எழுதலாமா, இல்லை திருக்குறளை எழுதலாமா என்பது போல நாம் பொதுவாக சிந்திக்கிறோம். பொதுவாக சிந்தித்த பின்னால் ஒரு முடிவுக்கு வரும். சரி, திருமுறைகளில் சித்தாந்தத்தை பற்றி எழுதலாம் என்று ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா. அப்போ பொதுவாக சிந்தித்தல், அப்புறம் சிறப்பாக சிந்தித்தல். அதுபோல பொதுவாக பெருமான் எண்ணுகிறார். ஞானத்தினாலும் கிரியிலும் பொதுவாக எண்ணுகிறார். என்னென்ன செய்யலாம், யார் யாருக்கு எப்படி எப்படி செய்யலாம் என்று ஒரு கணக்கு போடுறார். எந்தெந்த உயிர்களை பிறப்பிக்கணும், எந்தெந்த ஊரில் எங்கெங்கே பிறப்பிக்கணும் இல்லையா. அதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. ஒரு அமைப்பில் என்னென்ன செய்யலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுபோல் செய்கிறான். செய்து சிறப்பாக சிவம் சக்தியாக யோசிக்கிறான். அப்போ நாதம் என்று சிவம் சக்தி இந்த 4 ஒரே நிலை தான், பொது சிறப்பு தானே தவிர அது வேறு வேறு கிடையாது. சிவம் வேறு, சக்தி வேறு கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். ஒரே பொருள் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது, அவ்வளோதான். அதனால என்ன சொல்றாங்க, சிவம் வேறு சக்தி வேறு இல்லை என்பதனால நாதம் என்று போட்டு இந்த ஞானத்தை ஒலி என்றும் ஒளி என்றும் சொல்லியிருக்கிறாங்க. நாதம் ஒலி என்றும் பிந்து ஒளி என்றும் சொல்றாங்க. இந்த ஒளி என்பது என்னன்னு அன்னைக்கு நான் சொன்னேன், லைட் அல்ல, ஒரு வடிவம். வடிவத்தை தான் நம்ம ஒளின்னு சொல்றோம். விளக்கிலிருந்து வருவதோ சூரியனிலிருந்து வருவதோ அது கிடையாதுங்க. நாதம் என்றால் ஒலி. ஒலி ஒரு வடிவம் பெறுகிறது, அதான் ஒளின்னா வடிவம் பெறுகிறது. எது போல இப்ப நான் பேசுறேன், பேசாமல் இருக்கிற பொழுது நாதமாக இருக்கிறேன்னு சொல்லலாம். பேச ஆரம்பிக்கிறேன் இல்லையா, ஆரம்பிக்கிற பொழுது உங்களுக்கு சொற்கள் தெரியுது இல்லையா, ஒரு வடிவம் வந்துடுச்சு இல்லையா, வடிவம் வருது, அதான் ஒளி. அப்போ பேசாமல் இருந்தால் அது நாதம், வெளிப்பட்டால் அது ஒளி. அதான் நம்ம நாங்கள் சிவம் என்பது ஞானமாக, பிந்து என்பது கிரியையாக செயற்படுது. அறிவாக இருக்கின்ற பெருமான் செயற்படுகிறான். அப்ப ஞானமாகவும் கிரியாகவும் இருக்கிறது. அப்ப சிவம் சக்தி என்பது நாதம் என்றுதான் பிரிபடாமல் இருக்கின்ற ஒன்று. நாதம் என்று ஒரே வழியாக வெளிப்படுவது, கிரியை வெளிப்படுவது சொல்லி இந்த 4ம் நமக்கு அருவம். அருவம் என்று சொல்றோம், அருவத்திருமேனி என்று சொல்றோம். பெருமானுக்கு 3 வகையான திருமேனி என்று சொல்லி, அருவத்திருமேனி, அருவுருத்திருமேனி, உருவத்திருமேனி என்று சொல்றது. அருவத்திருமேனி 4. எது? நாதம், பிந்து, சிவம், சக்தி. இந்த 4ம் அருவத்திருமேனி. இந்த சக்தியிலிருந்து தான் நமக்கு சதாசிவம் சக்தி. அடுத்த சக்தியிலிருந்து சதாசிவம் என்று வருது. ஒன்றிலிருந்து ஒன்றுதான் வரும், அதிலிருந்தான். இப்போ சிவம் வேறு சக்தி வேறு இல்லைன்னு சொல்லிட்டேன்.
அதனால ஞானம் வேறு கிரியை வேறு கிடையாது அடிப்படையா. ஆனால் ஏன் சிவன் சொல்றோம், ஏன் சக்தி ஒன்று வேறுபாடு இல்லையே சார், பொதுவாக சிவன் சொல்ல வேண்டியதால ஏன் சக்தி ஒன்று சொல்றீங்கன்னு சொன்னா, தொழில் வேறுபாடு. இது அறியும், இது அறியும் தொழில், இது செயற்படுவது. செயற்படுவதாலே அது சக்தி அல்லது கிரியை. அறிவு செயல்படுவதாலே அறிவதாலே அது சிவம். ஞானம் வேறு கிரியை வேறு. இப்ப நீங்க கேட்கிறீங்க, அது ஞானம். கேட்டதை எழுதுறன்னு வச்சுங்க, அது கிரியை. எனவே அறிந்ததை வெளியில பதிவு செய்கிறோம், நோட்ஸா எடுக்கிறோம், குறிப்பெடுக்கிறோம், அது கிரியை. அதனால தொழில் வேறுபாட்டுனால பெயர் வேறுபாடு. பெயர்ல வேறுபாடு கிடையாது, சிவம் ஒன்றுதான், சக்தி ஒன்றுதான். ஆனால் தொழில் முறையாக ஒருவரே பாடம் நடத்துகிற பொழுது ஆசிரியன், வீட்டில் போனா மனைவிக்கு கணவன், மகனுக்கு தந்தை என்று தொழில் முறையில் உறவு வேறுபட்டு பெயர் வேறுபடுது இல்லையா? ஒரே ஆள் தானே. நண்பர்களுக்கெல்லாம் நண்பன், அப்ப எல்லாம் ஒரே ஆள் தான், ஆனால் பெயர் வேறுபடுது. இதை கூட சொல்லுவாங்க இல்லையா, அன்பு கூட அப்படித்தானே. அன்பு என்பது ஒன்றுதான், அது பல அன்பு கிடையாது. ஆனால் இறைவனிடத்திலே அன்பு செலுத்தினால் அது பக்தின்னு சொல்லணும். பருவத்திலே இருக்கிற இளம் பருவத்தில் இருக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் இருக்காங்க இல்லையா, அவங்க அன்பு செலுத்தினால் காதல்னு சொல்லணும். ஏன் எல்லாம் சொல்றோம்? தந்தை இடத்திலே மகன் தான், அது பாசம்னு ஏன் சொல்லணும்? இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஒரே அன்பு தான். அந்த அன்பை யாரிடத்தில் செலுத்துகிறோமோ அப்ப பெயர் மாறுது. அதுபோல் இங்கே ஞானமாக இருந்தால் அது சிவம், கிரியை செய்தால் அது சக்தி என்று சொல்றோம். அப்போ ஞானம், கிரியை, சிவம், சக்தி. இது பொது ஞானம், பொது விந்து, பொது கிரியை. சிறப்பு ஞானம், சிறப்பு கிரியை என்று வைத்துக்கொள்ளும். சிறப்பு கிரியைக்கு பின்னால சதாசிவம். இது என்ன ஆகிறது? இந்த ஞானம் சமமா இருக்கு. சதாசிவம் என்பது ஞானம் கிரியை சமமாக இருப்பது, சமநிலையிலே இருப்பது சதாசிவம். அப்புறம் இதிலிருந்து மகேஸ்வரம், இந்த மகேஸ்வரம் என்பதுதான் நாம் சொல்லுகின்ற 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் சொல்றோம். 25 வகையான மகேஸ்வர மூர்த்தம் சொல்றோம் இல்லையா? அதாவது நடராஜர் முதலாக தட்சிணாமூர்த்தி, கல்யாண சுந்தரர், பிச்சாடனர், வீரபத்திரர் என்று நிறைய சொல்றோம் இல்லையா? ஏகபாதர், இதெல்லாம் 25 மகேஸ்வர மூர்த்தங்கள். பெருமான் நமக்காக எடுக்கின்ற வடிவங்கள், உருவம் எடுக்கிறான், வடிவங்கள். அது எதற்காக எடுக்கிறான்னா ஒவ்வொரு காரணம் பற்றி எடுக்கிறான். வீரபத்திர ஞானாயவரான் பைரவராய எடுக்கிறான்னா அது காரணம் இருக்கு, அது ஒரு காரணம் சொல்றான். அப்ப 25 மகேஸ்வர மூர்த்தங்களை எப்படி பிரிக்கிறோம்? இந்த மகேஸ்வர மூர்த்தத்தில் கிரியை அதிகம், ஞானம் செயல்தான் அதிகம். ஞானம் குறைந்திருக்கு, தாழ்ந்திருக்கு. ஞானம் எல்லாம் இருக்குது, ஞானம் குறைவா இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, வேக வடிவம், போக வடிவம், யோக வடிவம், 3 வடிவம் மகேஸ்வர மூர்த்தம். 25 மகேஸ்வர மூர்த்தத்தில் வேக வடிவம் இருக்கிறது, யோக வடிவம் இருக்கிறது, போக வடிவம் இருக்குது. வேக வடிவம் தான் காலசம்மாரமூர்த்தி, வீரபத்திரர் போன்றவங்களாம் வேக வடிவம். யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி, பிக்ஷாடனெல்லாம் யோக வடிவம். போக வடிவம் கல்யாண சுந்தரர் போன்றவெல்லாம், அம்மையப்பரா இருந்தால் அதெல்லாம் போக வடிவம். இப்படி 3ஆக இருந்து கிரியை அதிகமாக, ஞானம் குறைவாக. அதுக்கு பின்னால் மகேஸ்வரமூர்த்தி இருந்து சுத்த வித்தை, அது பெயர் சுத்த வித்தை. அதை வித்யேஸ்வரர் சொல்லுவாங்க. வித்யேஸ்வரர் என்று சொல்ற வழக்கம் உண்டு. மகேஸ்வரன் சொல்வது போல, சதாசிவம் சொல்வது போல வித்யேஸ்வரர் என்று சொல்ற வழக்கம் உண்டு. வித்யேஸ்வரர்
இந்த வித்யேஸ்வரரை தனியாக நாம் சொல்கிறது கிடையாது. வித்யேஸ்வரன் தனியாக சொல்கிறது, மகேஸ்வரர் சதாசிவம் சொல்கிறது போல தனியாக சொல்கிறது. இந்த வித்யேஸ்வரர் தான் உருத்திரராக மாலாக அயனாக வரார். எனவே வித்யேஸ்வரர் உருத்திரன் மால் அயன் மூணாவதாக மூன்றாக பிரிகிறார்கள். இப்போ இந்த 64 சொன்னோம் இல்லையா, இதுவரை 64 சதாசிவம் இருக்கு இல்லையா, இது அரு உருவம். அருவுருவம் ஒண்ணுதான். மகேஸ்வரம் சுத்த வித்தை ரெண்டும் உருவம். மகேஸ்வரம் 1, உருத்திரன் 2, ஆள் 1, அயன் 4. உருவத்திருமேனி 4, அருவத்திருமேனி 4, அருவுருவம் 1, மொத்தம் 9. நவந்தரு பேதம் என்று சொல்வாங்க. நவந்தரு பேதம் 9 வகையாக பெருமான் நவந்தரு பேதமாகி ஏக நாயகனே நடிப்பன். ஒரே பெருமான் 9 வகையாக நமக்கு உதவுகிறான். ஒருவன் எப்படியெல்லாம் உதவலாம் என்று சொன்னால், உடலால் சில பேர் உழைக்கிறாங்க, பொருளால் சில பேர் உதவுறாங்க, உணவு தராங்க, பல வகையாக இருக்காங்க இல்லையா. இது அவரவர்களுக்கு முடிஞ்சு செய்கிறாங்க. பெருமான் எல்லாம் முடிந்தவன், எல்லாம் அவன் தான் செய்தாகணும் இல்லையா. உடம்புல துணையாக இருப்பதும், உயிருக்கு துணையாக இருப்பதும், உணவு தருவது, பாதுகாப்பு எல்லாம் அவன் தான். எல்லாத்தையும் அவன் தானே பார்க்குறோம். புயல் அடித்தால் பெருமானை கேட்குறோம், மழை வரலன்னா அவனை கேட்குறோம் என்றால் எல்லாம் அவன் தான். எனவே 9 வகையாக அவன் பெருமான் வருகிற பொழுது அருவத்திருமேனியாக 4, அருவுருவத்திருமேனியாக 1, உருவத்திருமேனியாக 4 என்று 9 திருமேனியாக வருகிறான். இதான் நம்ம அன்னைக்கு சொன்னோம். இப்போ இதுல படைக்கிற பொழுது இதை ஒன்றா சொல்றோம் இல்லையா, இது எல்லாம் இறைவன் செய்வது, மொத்த இறைவன் தான். அவனே பிரம்மாவா வரலாம், அவனே திருமாலா வரலாம், அவனா உருதினா வரலாம். செயலை செய்கிற பொழுது தானேவும் செய்யலாம், தனக்கு நம்பிக்கையான இடத்தும் செய்யலாம். செய்கிறவர்களே நாம் ரொம்ப நம்பிக்கையான இடத்துல ஹோட்டல் நடத்துகிறாருன்னா கேஷில் ஒருத்தர் உட்கார வைக்கிறார் இல்லையா, ஒருத்தர் யாராவது ஒருத்தர், அவரே உட்காரல, நம்பிக்கைக்குரியவர். அதுபோல நம்பிக்கைக்குரியவராகவும் புண்ணியம் செய்தவராக இருந்தால் தன்னுடைய தொழிலை பெருமான் உயிர்களுக்கு தருகிறான். இது வேற எந்த மரத்திலும் சொல்லப்படாத ஒன்று. கடவுள் அவர் பாட்டு அவர் வேலை செய்வார்னு சொல்றாங்களே தவிர, கடவுள் பங்கிட்டு கொடுப்பார். தன்னுடைய தொழிலை புண்ணியம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுப்பார் என்று சொல்வது நம்முடைய சமயம்தான், வேற எங்கும் கிடையாது. அதனால் இது ஒரு சிறப்பாக சொல்றாங்க. அதனால என்ன செய்தாங்க, அடுத்த ஐயா சொன்னது அதான் இன்னைக்கு ஆரம்பிக்கணும். இவ்வளவும் அவனே செய்தால், பெருமானே செய்தால் அதற்கு சம்புபட்சம் என்று பெயர். பெயர் ஞாபகம், சம்புபட்சம். அவனே செய்தான். சராசிவமாக, ருத்திரனாக, அயனாக, படைப்பது காப்பது என்ற 5 தொழிலை அவனே செய்தால் அது சம்புபட்சம். அல்லது புண்ணியம் உள்ள உயிர்கள், புண்ணியம் பெற்ற உயிர்களுக்கு செய்வான். இப்ப அதுதான் திருமுறைகளில் பாடுறது. அந்த பாட்டை சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப என்ன செய்யறான் பெருமான், ஒரு உயிர் உடலை விட்டு போகிற பொழுது எங்க போகுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பொதுவாக எங்க போகுதுன்னு கேட்கிறாங்க. எங்க போகுதுன்றது ஒரு தனி விஷயம், அதை இப்ப சொல்ல வேண்டாம். பெரும் புண்ணியம் செய்தால் பெருமான் அதை மட்டும் தனியாக கூப்பிடுறான், எங்க வா அப்படின்றான். பெரும் புண்ணியம் செய்தால் நீ சொர்க்கத்துக்கும் போக வேண்டாம், உனக்கு பாவம் அதிகம் கிடையாது, நரகத்துக்கும் போக வேண்டாம், உனக்கு நான் அதிகாரம் தருகிறேன், நீ செய்ய வேண்டும்
என்று தன்னுடைய அதிகாரத்தை தரான். எதை தருகிறான் என்றால், இந்திரனா போறையா, பிரம்மாவா போறையா, திருமாலா போறையா, உருத்திரனா போறையா என்று தேர்தலில் வெற்றி பெற்றவுடனே ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த பின்னால, நீ என்ன மாதிரி அமைச்சராக போற, நீ உனக்கு என்ன வேணும் என்று கேட்டால், அவன் கரையில்லா கரமாக இருந்து அவன் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அதுபோல பெருமான் கேட்கிறான். கேட்டாலும் முதல்ல அதனுடைய சம்பரத்தை கேட்கிறான். சம்பரத்தை கேட்கிறான் இல்லையா? இப்போ நாமே வைத்துக் கொள்கிறேன், இப்போ நம்மையே கேட்கிறான் பெருமான், நாம் என்ன சொல்லும் பதில்? ஏதோ பெருமானுடைய ஆசீர்வாதத்தை எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் இல்லையா? இந்திரனா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், டான்ஸ் எல்லாம் பார்க்கலாமா இல்லையா? பிரம்மனா கொடுத்தா கொஞ்சம் பிரச்சனை, திருமாலா விட்டா அதை விட பிரச்சனை, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம? அதான் அங்க அப்போ அந்த விரும்புகிறோம் பாருங்க, பெருமான் தருகின்ற பதவி பெருமான் தான் தரான். ஆஃபர் கொடுக்கறது அவன் பெருமான் தான் கொடுக்குறான், பெரிய ஆள் தான் கொடுக்குறான். அவர் கொடுக்குறாங்க, எப்படிங்க மறுக்கிறது இல்லை, அவன் தான் கொடுக்குறான். கொடுக்கிற பொழுது நாம் விரும்புகிறோம் இல்லையா? அந்த விரும்புவதுதான் அதிகார வாசனைன்றான். அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுக்கு நமக்கு இருக்குதுன்றார். இன்னும் உயிர் முற்றிலும் போகலை, அதிகார மல வாசனை. அதிகாரமல வாசனை. இந்த விருப்பம் இருக்கிறவன் தான் கேட்பாங்க பெருமாள், யார் மற்றெல்லாம் கேட்க மாட்டான். அதை மறுக்கிறான் ஒருத்தன்னா கேட்க மாட்டான். அதனால்தான் அடியார்கள் இதை விரும்ப மாட்டார்கள். அது பெருமானே கேட்டாலும் சரி, பெருமானே இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இந்த அதிகாரம் புண்ணியம் இருக்கின்றவரை இருக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? மீண்டும் பிறக்கணும் இல்லையா? மீண்டும் பிறந்து மறுபடியும் முயற்சி பண்ணி தான் அவங்ககிட்ட வரணும். எனவே அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னுடைய புண்ணியத்தை வைத்துக் கொண்டு பெருமானே உன்னுடைய திருவடியைத்தா. அப்படி தருவதற்கு வாய்ப்பு இல்லையா? மறுபடியும் பிறக்க வைத்து உன்னுடைய திருவடியை நின்றும்படியாக சொல் என்று. அதனால்தான் திருமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவான பாட்டு மாணிக்கவாதர் பாடுறார். என்ன பாடுறார்? கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு சொல்லிட்டார். நிறைய இடத்துல வரும். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு என்றால், புரந்தரனா இந்திரன். இந்திரன் வாழ்க்கையோ மால் வாழ்க்கையோ அயன் வாழ்க்கையோ எனக்கு வேண்டாம் பெருமானே. நல்லேன் குடிகளிலும் நல்லேன் அடியாரோடு அல்லால் நரகம் போயினும் எல்லேன். நீ நரகத்துக்கு கொண்டு போய் விடுன, உன்னுடைய அருளால் இருந்தால் நரகம் கூட நல்லது. அப்ப என்ன சொல்றாங்க? இந்த அதிகாரத்தை விட நரகம் பரவாயில்லன்றாங்க நம்ம ஆட்கள். அப்ப அவங்களுடைய சிந்தனை எப்படி இருப்பாருங்க? தேவலோகத்தில் இருக்கலாம், படைக்கலாம், கொள்ளலாம், அதை விட நரகம் பரவாயில்லன்னு சொன்னா அவங்களுடைய சிந்தனை வேறவா இருக்கு. என்றால் நரகம் சென்றால் தீவினையினாலே அந்த தீவினை கழிஞ்சுடணும், அந்த தண்டனை கொடுத்துரு. கொடுத்த இப்ப வீட்டில் கூட பார்க்கலாம், தகராறு வந்தா ஒரு அடி அடிச்சுடுப்பா, என்ன நான் தப்பு தான் அடிப்பா சொல்றோம் இல்லையா? பெரிய ஆள் கூட சொல்லுவான் இல்லையா? அடிச்சிடு, ஏன்னா தீர்ந்துடும். அதுபோல பெருமா என்ன, நரகத்துறை கூட எனக்கு சேர்த்துரு, என்னுடைய பாவம் போயிட்டு. பாவம் சென்றால் நான் உன்னிடத்தில் வந்துடுவேன் இல்லையா? எனவே ஏதோ பாவம் செய்து எனக்கு நரகத்துக்கு போக வேண்டியிருந்தால் அதை இப்பொழுது தந்துவிடு, இந்த மாதிரி கொடுத்து என்னை ஏமாத்தாத, எனக்கு கொள்ளேன் புரந்தரன் மால் வாங்கினு சொன்னார். அதையும் சொன்னார். அப்புறம் பெருமா இன்னொன்று பாடுறார். அவர் என்ன பண்றார்? பிறந்தேன், பிறந்தால் இறப்பு என்று இருக்கு, எனக்கு நான் ஒத்துக்கிறார். இறப்பு உண்டு, இறப்பதற்கு பற்றி நான் கவலைப்படலன்றார். இறப்பதற்கு என்கடவேன், இருவிசும்பு ஏறுவேன், மேல போவேன், ஏறி வந்து பிறப்பன், அதெல்லாம் நான் கவலைப்படல. அடுத்த பிறப்பு வந்தால் பிறையணி வாசடை பிஞ்சகன் பேர் மரப்பன் கொலோ என்று என் உள்ளம் கிடந்து மறுகிடுவேன். அடுத்த பிறப்பில் உன்னை நினைக்காம போய்விடணும். என்ன என்ன அர்த்தம்? பிறவித்தா தப்பு இல்லை, புழுவாய் பிறக்கணும் கூட தா.
புண்ணியா உன்னடி வழுவாது இருக்க வேண்டும், மனசுல மறக்காம இருக்கணும் என்றால் பிறப்புக்கு அஞ்சல, பிறந்தாலும் உன்னை மறக்க கூடாது. இப்ப அடியார்கள் கேட்பது இந்த மாதிரி பதவி வேண்டாம், நரகம் இருந்தாலும் பரவாயில்லை என் தீவனைக்காக, மீண்டும் பிறந்தாலும் பரவாயில்லை, எங்கே இருந்தாலும் உன்னை மறக்க கூடாது என்பதுதான் அடியாருடைய வேண்டுகோள். அதான் அதனால இது அதிகார மல வாசனை. நான் அந்த அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாசனைகள் இருப்பதால் தான் இவர்கள் எல்லாம் தெய்வங்கள். ஏன்னா அவர்களுக்கே ஒரு ஆசை இருக்குது. இப்ப நாம போய் அவரை வணங்கணும்னு வச்சுங்களேன், என்னுடைய ஆசையே இன்னும் தெரியலப்பா, உன்னுடைய ஆசையை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லுவார். எனவே இவங்கெல்லாம் ஏன் தெய்வங்கள் சொல்லணும்? முற்றிலும் பற்றற்ற தெய்வமாக இருக்கிற பரம்பொருள் அல்ல இவங்களெல்லாம். அதனால்தான் நாம் என்ன பண்ணோம், இந்த 3 பேர்ல இன்று நீங்க எழுதல, நாம மால், அயன், இந்திரன், இப்படி இருந்தால் அவர்கள் எல்லாம் மீண்டும் பிறப்பார்கள். இந்திர பதவி போனாலும் சரி, மால் பதவி கிடைத்தாலும் அயன் பதவி கிடைத்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்துவிட்டு அந்த அதிகாரம் புண்ணியம் போன உடனே மீண்டும் பிறப்பார்கள். நம்ம மாதிரி பிறப்பாங்க. அதனால தான் இவங்களை சிறப்பாக சொல்றது கிடையாது. நீங்க புராணத்தில் இந்திரம் பண்ணாத அட்டூழியமா? எவ்வளவு அட்டூழியம் பண்றான் அவன் பண்றது, நம்ம மாதிரி தான் பண்றான் இல்லையா? உலக மக்கள் பண்ணுவது போல தான் குற்றம் பண்றான். ஒரு கௌதம முனிவருடைய மனைவி போய் விரும்புறான் என்று சொன்னால் அவன் இதெல்லாம் சேர்க்கிறது. பிரம்மகத்தி வந்து விடுது, அது பார்க்குறோம் இல்லையா? பார்க்குறோம். அதனால் அது எல்லாம் நம்மை போலவே அவங்களாம் இருக்கிறாங்க. அயன் அது போல தான் படைத்த திலோத்தமையை அவனை விருப்பத்தோடு பார்த்தான் என்றெல்லாம் வருது இல்லையா? திருமாலுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிருந்தை என்ற இறந்து போறா, இறந்த அவ தீயில இறந்துடுறா, அந்த சுடுகாட்டு சாம்பல் விழுந்து அழறா போயிட்டேன்னு. நம்ம மாதிரியே பாசம் பற்றுலாம் இருக்கு. துளசி அப்புறம் தான் துளசி மாலை போட்டுக்கிறார் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. சொன்னா இப்பெல்லாம் நம்ம மாதிரி ஆட்கள் தான் பசு வர்க்கம், ஆன்ம வர்க்கம், இதெல்லாம் மீண்டும் பிறப்பு உண்டு. ஆனால் ருத்ரனுக்கு இல்லை. ருத்ரன் யார் என்று சொன்னால் அவன் அதே அதிகாரம் தான். இப்படி சொல்லணும், ஒரு 50% அதிகாரம் என்றால் புண்ணியம் என்றால் அயன், 75% புண்ணியம் என்றால் திருமால், 100% புண்ணியம் என்று சொன்னால் ருத்ரன். அப்படி இருக்கிறான். அந்த பதவிக்கு ஏற்றார், புண்ணியத்துக்கு ஏற்றார் போல. அப்ப இவரை சொல்ற ருத்ரனை சொல்ற போது மட்டும் ருத்ரனுக்கு என்ன சிறப்பு என்றால், சிவனுக்கு என்ன உருவமோ அதே உருவம், அதே நெற்றிக்கண், அதே சடை, அதே கரைக்கண்டம் எல்லாம் உடைய சாரூப நிலையில் இருக்கிற ருத்ரன். அவன் தான் நமக்கெல்லாம் உபதேசம் செய்கின்றவன், ஆகமங்களை எல்லாம் நமக்கு தெரியும்படியாக சொல்கின்றவன் அவன் தான். சமய தீட்சை பெற்றவர்கள் அவனைத்தான் வணங்குவார்கள் என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அது மட்டுமல்ல, இவர்களெல்லாம் சகலர்கள், ஆணவம், கண்மம், மாயை 3 உடையவர்கள். யார்? திருமால், இந்திரன், அயன் 3 பேரும் சகலர்கள், 3 மலம் உடையவர்கள். ருத்ரன் அப்படி அல்ல, ஆணவம் கண்மம் தான், மாயை கிடையாது, மாயை கிடையாது. எனவே ருத்ரன் பிரளயாகலர் அப்படின்றாங்க, அடுத்த நிலையில் இருக்கின்றவன், அவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது என்று சொல்லி பிரளயாகல நிலையிலிருந்து அதுக்கப்புறம் அவன் விஞ்ஞானங்களில் போய் அப்புறம் முத்திக்கு போவார் என்று ருத்ரனுக்கு நாம் தனியாக சொல்றோம். அதனால ருத்திர பதவித்தான் முத்தி உலகம்னு சொல்லுவோம். நாம் அயன் உலகத்தையோ திருமால் உலகத்தையோ இந்திரலோகத்தையோ முத்தி உலகம்னு சொல்றது கிடையாது. அது பந்தம் நீங்காத இடம் அதெல்லாம். எனவே முத்தி உலகம் கிடையாது. ருத்ரலோகம் என்றால் முத்தி உலகம் என்று சொல்லி, முத்திஸ்தானம் என்று சொல்லி அதுக்கு மேற்பட்டு பலதெல்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இது சைவ சித்தாந்தம் இவ்வளவு தெளிவாக சொல்லி, ருத்ரன் என்பவன் மீண்டும் பிறப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, அயன் என்ன நினைக்கிறான், நான் புண்ணியம் பண்ண எனக்கு கொடுத்தாரு பதவி அப்படின்னு நினைக்கிறான். ஏதோ அவருடைய கருணை கொடுத்தான்னு நினைக்கல, எனக்கு தகுதி இருந்தது கொடுத்தாருன்றான். அதே நிலை தான் அவன் இருக்கிறான். திருமால் கொஞ்சம் மாற்றம் இல்லை, இல்லை நம்ம புண்ணியம் மட்டுமல்ல அவருடைய அருளும் தான் நமக்கு இருக்குதுப்பா, அதை நினைக்கணும், அவர் தான், அவர் கொடுத்து தான் நாம் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு பெருமானை வணங்குவான் திருமால். ருத்ரன் அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க பெருமானே உன்னுடைய அருளால் கொடுத்த, என் புண்ணியெல்லாம் கிடையாது, உன்னுடைய அருளால் நீ கொடுத்தாய் அல்லவா என்று அவரையே எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்று 3 பேருக்கு பதவி கொடுத்தாலும் 3 பேர் அப்படித்தான் எண்ணுகிறார்கள். ஒவ்வொரு வகையா எண்ணுகிறாங்க. தான் தன்னுடைய புண்ணியத்தால் பெற்றதாக அயன் எண்ணுகிறான். தனக்கு புண்ணியம் இருந்தாலும் பெருமானுடைய அருளும் இதில் சேர்ந்திருக்கிறது என்று எண்ணுகிறான் திருமால். இதில் நம்முடைய புண்ணியம் ஒன்றும் கிடையாது, பெருமானுடைய திருவுருள் தான் நமக்கு இந்த தகுதியை ருத்ரலோகத்துக்கு கொடுத்திருக்கிறது என்று அவன் எண்ணுவான் என்று பார்க்க. இது உயிர்களாக இருந்தால் எப்படி
அதனால என்ன சொன்னாங்க, முதல் நாரத்திலிருந்து இதுவரையில் பெருமானே போனால் அது சம்புபட்சம். திருமாலாக அயனாக அதிகாரம் கொடுத்து உயிர்களுக்கு அதிகாரம் கொடுத்தால் அது அணுபட்சம். இதான் நாம சொல்றது. இதுல இந்திரனை வணங்குகின்றவர்கள் பெரும்பாலும் அந்தணர்கள் இந்திரனை வணங்குவார்கள். ஏனென்றால் வேள்விக்கு அவன் தான் தலைவன், முக்கியமானவன். இந்திராய சுவாகா என்று அடிக்கடி வரும். ஓமம் வளர்க்கிற பொழுது ஓமத்தியில இந்திரனை சொல்வாங்க. அயனை வணங்குகின்றவர்கள் ஹிரண்ய கர்ப்ப மதம் என்று ஒன்று, ஹிரண்ய கர்ப்ப மதம் என்று ஒன்று. அது இப்ப அதிகமாக இல்லை. பிரம்மனை கடவுளாக பரம்பொருளாக வைத்து வழிபடுகின்ற மதம் இப்பொழுது இல்லை. இருந்தாலும் ஹிரண்ய கர்ப்ப மதம் என்று ஒன்று இருந்தது. திருமால் என்று சொன்னால் வைஷ்ணவம், திருமாலை கடவுளாக கொள்றாங்க. இந்த மூன்று மதங்கள் இப்பொழுது நாம் பார்க்கல. இந்திரனை வணங்குறவங்க, பிரம்மனை வணங்குறவங்க, திருமாலை வணங்குறவங்க. அவங்கள போய் கேட்டா அவங்க கடவுள் தான் சொல்லுவாங்களே தவிர நாம் சொல்வது போல உயிர்களாக இருந்து புண்ணியம் பெற்று அந்த அதிகாரம் பெற்றிருக்கார்கள், அதை தந்தவன் நம்முடைய பெருமான் சிவன் என்று ஒத்துக்க மாட்டாங்க. இது நாம சொல்றோமே தவிர அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, திருமால் அவர் பெரிய கடவுள், இந்திரன் பெரிய கடவுள் என்று அவங்க சொல்றாங்க. ஆனால் புராணங்கள்ல நாம சொல்ல, புராணங்களை எழுதுற வியாசர் போன்றவெல்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் அந்த இந்திரனுடைய குறைகள், திருமால் குறை, அயன் குறை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எனவே குறையுடைய அந்த தெய்வங்களை நாம் பரம்பொருளாக கொள்வது தவறு என்று நாம் சொல்றோம். அதனால் அனுபட்சமாக சொல்றோம். இந்த ஒரு விஷயத்துல இந்த அனுபட்சம் சொல்ற பொழுது போன வகுப்பு நான் சொன்னேன், அயன் படைத்தல், திருமால் காத்தல், ருத்ரன் அழித்தல் தான். அழித்தல்லாம் எல்லாவற்றையும் அழிப்பது கிடையாது, முற்றடிப்பு கிடையாது. ஒரு பாதி பாதியாக ஏக சங்காரம்னு ஏதோ கொஞ்சம். அது ருத்ரன். மகேஸ்வரம் மறைத்தல், சதாசிவம் அருளல் என்று 5 வகையா நம்ம சொல்லியிருக்கோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். பெருமான் சதாசிவமூர்த்தியாக இருந்து அருளுகிறான் என்று நாம சொல்லிட்டோம். இதற்கு மேல் 2 சொன்னீங்க சார், அது என்ன என்று கேட்டால் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அந்த சக்தி சிவம் சொன்ன இல்லையா, நாதம் என்று. இது நாதம், இதனால் சொன்னோம். இதை சொல்ல பொழுது ரெண்டும் சேர்ந்து லயம் என்று சொல்றோம். லயம் என்றால் ஒடுங்குதல் என்ற அர்த்தம். சக்தி என்பது ஸ்தூல லயம், சிவம் என்பது சூக்ஷ்ம லயம். இது சதாசிவம் அருளல். அருளாளர்கள் சொல்ற இல்லையா, அருளாளர்கள் அவங்கெல்லாம் அருள் பெற்றவர்கள். இந்த நிலையில அருள் பெற்றவர்கள். அருள் பெற்ற பின்னால் நம்முடைய கருத்து, அருள் பெற்ற பின்னால் லயம் ஒடுங்குவார்கள். அங்க போய் ஒடுங்கலாம், அல்லது மீண்டும் கூட பிறக்கலாம். அருள் பெற்றும் கூட மீண்டும் பிறப்பிருக்கலாம் அவர்கள். அது நம்முடைய கொள்கை. எனவேதான் அருளாளர் ஞான சம்பந்தர் போன்றவர்களாம் ஏன் பிறந்தாங்கன்னு சொல்றோம். அருள் பெற்றவங்க தான் பிறந்தார்கள், மீண்டும் உயர்ந்த நிலைக்கு போகிறார்கள். ஏதோ கொஞ்சம் குறை, தவக்குறைன்னு சொல்லுவாங்க, விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்றோம் இல்லையா, அது அவங்களுக்கு இருந்தது. அதனால பிறக்கிறார்கள். ஆனால் பிறப்பது ஏனென்றால் நமக்காக பிறக்கிறார்கள். நம்மை மாறி இருக்கிறவங்களுக்கு வினை தீர்வு இருக்கா? அவங்களுக்காக இல்லை, நம்முடைய வினைகளை தீர்ப்பதற்காக அருளாளர் ஆசிரியர்களாக அவதரித்து நல்ல திருமுறைகள் சாத்திரங்கள் எல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதுக்காக அவங்க பிறக்கிறார்கள். எனவே இது அருள், அருளல். அதுக்கு விரும்பிட்டு ஒடுங்குதல் என்று சொன்னேன். இதைத்தான், இந்த லயத்தை தான் நம்ம ஆலயம் என்று சொல்றோம். ஆலயம் என்று நாம சொல்றது அதான் அர்த்தம். திருக்கோயிலுக்கு ஆலயம் என்று ஏன் பேர் வச்சிருக்கோம் என்றால், கோயிலில் போற பொழுது
வெளியில் இருக்கிற பரிவார தேவதைகளை வணங்குறோம் இல்லையா? வெளியில் உருவத்திருமேனியாக வணங்குறோம். உருவத்திருமேனியாக வணங்குற பொழுது கருவறைக்கு பக்கத்தில் சுற்றி வரோம் இல்லையா? வெளிப்பிரகாரம். அதில் நீங்கள் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார் பார்க்குறோம். பின்னால் லிங்கோத்பவர் அல்லது விஷ்ணு இருப்பார் பார்க்குறோம். இந்த பக்கத்தில் பிரம்மா இருப்பார், சண்டேஸ் இருப்பார், துர்க்கை இருப்பாங்கன்னு இதெல்லாம் வெளியில் வருகின்ற தெய்வங்கள். அவங்கெல்லாம் அவங்களை எப்படி நாம் வழிபட வேண்டும் என்றால், அவர்களும் நம்மை போல பெருமானை வழிபட வந்திருக்கிற பரிவார தேவதைகள், தெய்வங்கள் தான். அவங்கெல்லாம் வழிபட வந்திருக்கிறார்கள் என்று அவங்களை நாம் வழிபடும் முறைக்கா அதுக்காக தான் வைத்திருக்காங்க. அதெல்லாம் உருவத் திருமேனி. அப்புறம் நடராஜர் திருமேனி இருக்கும், சோமாஸ்கந்தர் எல்லாம் உருவத் திருமேனி தான் இருக்கும் நம்முடைய பெருமாந்தெல்லாம். உருவத் திருமேனி முடிந்தவுடனே உள்ள கருவறைக்கு போனால் அங்கே சதாசிவ மூர்த்தம். இப்போ சொன்னது மகேஸ்வர மூர்த்தம் இருக்கு சொல்ல, காலசமார மூர்த்தி பார்க்கலாம், சில இடங்களில் வீரபத்திர பார்க்கலாம், பைரவர் எல்லாம் கூட பார்க்கலாம். மகேஸ்வர மூர்த்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா உருவத் திருமேனிகள். அதெல்லாம் அதுக்கு உள்ளே போனீங்கன்னா கருவறையில் சதாசிவம் என்றது அருவுருவத் திருமேனி, இலிங்கம். இலிங்க திருமேனி தான் சதாசிவ மூர்த்தம். அதுதான் அருளல் சொல்லியாச்சு. அப்போ இங்கெல்லாம் போய் படைத்தல் காத்தல் அடித்தெல்லாம் போயிட்டு மகேஸ்வர மூர்த்தங்களை மறைத்தல் என்று போய் அருளலுக்கு போய் நிற்கிறோம். இலிங்கத்துக்கு முன்னாலே கருவலை போய் அருளுக்கு நிற்கிறோம். இந்த இடத்துல சதாசிவம் என்பது போகமூர்த்தி. இது போகசிவன் சொல்றான். இது போகசிவன், இது லயசிவன், இது அதிகார சிவன். லயம், போகம், அதிகாரம் என்று 3 வகையாக லயசிவன், போகசிவன், அதிகார சிவன் என்று 3. இப்போ போகசிவன் கிட்ட போயிட்டோம், நம்ம கோயிலில் இலிங்கத்துக்கிட்ட போயிட்டோம். இந்த போகம் என்பது என்ன என்றால் 2ஆக இகபோகம், பரபோகம். இந்த உலகத்திலே இருக்கின்ற இன்பங்கள் அது வேண்டாம் என்று பர உலகம் பெருமானிடத்தில் போகின்ற இன்பம். ரெண்டுக்கும் தயாராக இருக்கிறார். அந்த இலிங்க வடிவாக இருக்கிற பெருமான் இகத்துக்கும் தயாராக இருக்கிறான், பரத்துக்கும் தயாராக இருக்கிறான். ஞானசம்பந்தர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறவில்லை, 2 சொன்னார். மண்ணில் வாழும் வாழலாம், நல்ல கதி இருக்குதுன்றார். 2 இருக்குது, அது உங்க இஷ்டம் தான் பார்த்துங்கன்றார். அப்ப எதை வேண்டுகிறோமோ அதை தருகிறான். ஆனால் பெரும்பாலும் பெருமானை இனி நான் வரக்கூடாது, இந்த பக்கத்தில் அதிகாரத்திற்கு நான் வரக்கூடாது, இந்த கீழே வரக்கூடாது, நான் உன்னோடு ஒடுங்க வேண்டியதற்காகத்தான் திருக்கோயிலுக்கு ஆலயம் என்று வைத்திருக்காங்க பெயர். சதாசிவமூர்த்தத்தை தரிசித்து உயிர்களெல்லாம் ஒடுங்குகின்ற இடம், லயப்படுகின்ற லயிக்கின்ற இடம், மீண்டும் திரும்பி வராத இடம். வள்ளுவர் சொல்வது போல நீடு வாழ்வார் மற்ற ஈண்டு வாரா நெறி எல்லாம் சொல்றோம் இல்லையா? மீண்டும் வராத நெறி தான் சதாசிவத்தில் போய் கேட்கணும். கேட்டு லயத்துக்கு அடைய வேண்டும். அதான் ஆலயத்தினுடைய இலக்கணம். ஆலய அமைப்பு ஏன் என்றால் இந்த தத்துவம் தான் நாம் இங்கே வரைபடமாக எழுதி பார்க்குறோம். இதை அப்படியே உருவமாக அங்கே வைத்திருக்கிறாங்க. அதுக்கு வேறுபாடு கிடையாது. அன்னைக்கு கூட சொன்னேன், வீடு கட்டுற பொழுது ப்ளூ பிரிண்ட் போட்டு பிளான் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அது கட்டுறது வீடு தெரியாக கட்டுறோம். அதுபோல் கோயில் கட்டுறது பூரா இதே அடிப்படை, ஆகம அடிப்படையில் நம்முடைய தத்துவத்தோடு தான் அதை கட்டியிருக்கிறாங்க தவிர தனியாக வேறு ஒன்றும் அவன் கட்டலை. அதனால் இதெல்லாம் ப்ளூ பிரிண்ட்டு. கட்டிடம் என்பது நேராக பார்ப்பது. அதனால தான் திருக்கோயிலை பற்றி நிறைய சொல்லலாம். மந்திரம், எந்திரம், தந்திரம் என்று 3ஆவது சொல்லியிருக்கான். நம்முடைய சமய அடிப்படையை மந்திரம், தந்திரம், எந்திரம் 3ஆவது சொல்லியிருக்காங்க. தந்திரம் என்றால் ஆகமம் அர்த்தம். ஒரு திருக்கோயிலை கட்ட வேண்டும் என்றால் எங்கெங்கே எதை செய்யணும், ஆலய தரிசன விதி இருக்குது. கோயில் கட்ட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? திருவிழார் புராணத்தில் பாண்டிய மன்னன் கோயில் கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப பெருமானவனுக்கு தோன்றி என்ன சொல்றார்? கனவுல தோன்றி சிவலிங்கம் வைப்பா, விநாயகரை மறந்துடாதன்றார். ஒரு வார்த்தை சொல்றார்.
அப்ப கோயில் என்றால் விநாயகரை வைத்துத்தான், தனியாக சிவலிங்கத்தை வைக்கக்கூடாது. மற்ற தெய்வம்லாம் இருக்கலாம், பரிதெய்வம். வெறும் சிவலிங்கத்தை வைத்து வழிபடக்கூடாது. அது ஒரு முறை. அதுக்காக அந்த கொடிமரம், பலிபீடம், நந்தி தேவர், இந்த பக்கத்தில் விநாயகர் துவாரபாலகராக 2, அப்புறம் இந்த பக்கத்தில் துவார கணேசர் வந்து சுப்பிரமணியர் என்றெல்லாம் இருக்கு இல்லையா. இது ஒரு ஆகம முறை. அதே போல எந்தெந்த சிற்பங்களை எங்கெங்கே வைக்க வேண்டும் என்ற நுணுக்கம் இருக்குது. சிவாலயங்களில் இப்போ தூண்கள் சொன்னால் தூண்களில் எந்தெந்த தெய்வ உருவை வைக்கணும், எல்லா உருவத்தையும் வைக்கக்கூடாது அங்கே. அதனால்தான் திருநள்ளாற்றில் கோஷ்டமூர்த்தமாகத்தான் சனி பகவான் இருக்கிறார். அது இப்போ மூலமூர்த்தமாக போச்சு இப்போ இல்லையா. மூலமூர்த்தமாக போய் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா. அது ஒன்றும் கோஷ்டமூர்த்தத்துக்கும் மூலவருக்கு என்ன வித்தியாசம், சந்நிதிக்கு என்ன வித்தியாசம் என்றால், சந்நிதியில் எந்திரம் வைத்திருப்பாங்க, எந்திரத்தில் மந்திரம் எழுதப்பட்டிருக்கும், அதற்குரிய மந்திரம். எந்த தெய்வமோ அதற்குரிய மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை ஸ்தாபித்து மந்திர பிரதிஷ்டை 2 சொல்றாங்க. ஒன்று வேத பிரதிஷ்டை, இன்னொன்று ஆகம பிரதிஷ்டை. வேத நெறியிலே பிரதிஷ்டை அது ஒரு வகை, ஆகம முறைகளை செய்தால் அது ஒரு வகைன்றாங்க. பெரும்பாலும் நமக்கு ஆகம பிரதிஷ்டை தான் பாராட்டுறாங்க. ஏனென்றால் வேத பிரதிஷ்டை என்பது தனிப்பட்ட முறையிலே வழிபாடு செய்தால் வேத பிரதிஷ்டை செய்யலாம். பொதுமக்கள் எல்லோரும் வந்து வழிபட வேண்டும் என்று நீங்கள் திருக்கோயில் கட்டினா அங்கே ஆகம பிரதிஷ்டை பண்ணணும், வேத பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கம் சொல்றாங்க. இருக்கட்டும். அப்போ தூண்கள்ல வெறும் சிற்பம் தான் இருக்குமே தவிர தெய்வ சிற்பம் கூட இருக்கலாம். ஏதாவது இப்போ கண்ணப்பர் வந்து கண்ணை கொடுக்கிற பார்க்கலாம், நீங்க ஆஞ்சநேயர் பார்க்கலாம், நீங்க இந்த மாதிரி சில தெய்வ கலைமகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன செய்தாங்க, கோயிலில் வேறு சிற்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக தெய்வ சிற்பங்களை வச்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சுற்றி வர்ற பொழுது இங்கே ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, அங்கேயே உட்காந்துட்டாங்க, அங்கேயே உட்காந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் திருமான்பீர் நான் அடிக்கடி போகிறது வாரந்தோறும், அங்கே போகிற வழி, சந்நிதி போகிற வழியில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார், அங்கேயே உட்காந்து கோயில் அங்கேயே ஆமாம் முதல்ல போகும்பொழுது ஆமாம் சரியா. அது வந்து வழிபாட்டுக்குரியது அல்ல. தெய்வ சாநித்தியம் என்றால் மந்திரத்தினாலே பிரதிஷ்டை செய்திருக்கணும், எந்திர பிரதிஷ்டை செய்திருக்கணும். அதற்கு மேலே தான் அந்த சிலாசனம் செய்திருப்பாங்க அடிப்படையாக. அதனால் இந்த 3 வகை அதை நம்ம ஆகமங்களில் விதிப்படி எதை எங்கெங்கே வைக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். அதில் ஆகமங்கள் பல, அதனால சில வேறுபாடு சிலது இருக்கலாம் அடிப்படையாக. இப்போ நமக்கே தெரியும், இப்போ உதாரணம் இங்கே பக்கம் திருவலம் இருக்குது, அங்கேயும் சரி திருமுல்லை வாயில் இருக்குது. அங்கே நந்தீஸ்வரர் அப்படி பார்த்துட்டு இருப்பார், சன்னதியை பார்த்துட்டு இருக்க மாட்டார், இப்படி திரும்பிட்டு இருப்பார். இது எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் அது தலபுராணத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த தலபுராணத்தின்படி அந்த நந்தி அப்படி வச்சிருப்பாங்க, அதை விளக்குவதற்காக வச்சிருப்பாங்க. பொதுவாக ஆகமங்கள் எல்லாம் நந்தி பெருமானை தான் பார்த்துருக்கணும், சில இடங்கள், எல்லா இடங்களும் கிடையாது. அதே போல நவக்கிரகம் ஒன்று பார்க்காது, எங்குமே அப்படிதான் இருக்கு வச்சிருக்காங்க. நவக்கிரகம் ஆகமத்தில் கிடையாது, இருந்தாலும் இப்போ வச்சுட்டாங்க இல்லையா. சில இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவக்கிரகம் வரிசையா இருக்கும், ஒன்று பார்க்காம வரிசையா இருக்கும். அது என்ன சொல்றாங்க, அதை சொல்ற பொழுது சாதாரணமாக இருக்கிற நவக்கிரகம் ஒன்று பார்க்காம இருக்கு இல்லையா, ஒருத்தர் பார்க்காம, அந்த நவக்கிரகங்கள் எல்லாம் நமக்கு தொல்லை தருகின்ற நவக்கிரகங்கள். அதெல்லாம் நேராக இருந்த வரிசையாக இருந்தால் அதெல்லாம் அருள் தருகின்ற கிரகங்கள், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவே சொல்றாங்க. ஆமா மேல ஏன்னா அது உங்களை ஒன்றும் தாக்காதுன்றதுக்காக சொல்றது விடு சிலதெல்லாம். திருக்கோயில் வர வர இதெல்லாம் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம், அது எந்த காலம் எப்படி நமக்கு தெரியல. ஏன்னா கோயில்னா அப்படித்தானே. அதனால என்ன செய்யணும், இப்ப நம்ம திருக்கோயில் போய் தினம் வழிபடுறோம். சாத்திரங்கள், நம்முடைய தத்துவங்கள்ல என்ன சொல்லப்படுது, முதல்ல சித்தாந்த சாத்திரங்கள்ல அதை பற்றி என்ன சொல்லப்படுது, ஒன்று உருவத் திருமேனியை பற்றி, அருவத் திருமேனியை பற்றி எல்லாம் என்ன சொல்லப்படுது. 2வது
ஆகமங்கள்ல என்ன விதிகள் விதிக்கின்றார்கள், ரெண்டாவது. மூன்றாவது சிற்ப நூல் என்னென்னு இருக்குது. அப்புறம் அந்தந்த கோயிலுடைய தல புராணங்கள் என்ன, இதெல்லாம் வைத்துத்தான் கோயில் முழுமையாகும். நீங்க கோயில் தரிசனம் பார்க்க முடியாது. கோயில் தரிசனம் என்றால் நம்முடைய சைவ சித்தாந்த பின்னணி. இப்போ ஒன்று வேணா, கொடிமரம் பலிபீடம் சொல்றோம், நந்தி சொல்றோம். எந்த கோயிலை பார்த்தாலும் நந்தி பெருசா இருக்கு. முதல்ல கொடிக்கு பக்கத்தில், கொடிமரத்து பக்கத்தில். நேராக போனா கருவறைக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும், சின்னதாக ஒன்று இருக்கும். அங்கே பெருசாக வச்சுக்கலாம் இல்லையா, இங்கே சின்ன வைக்கலாம் இல்லையா? இங்கே ஏன் பெருசாக வச்சாங்க, அங்கே ஏன் சின்னதாக வைத்தாங்க என்றால், இந்த இடத்துல இருப்பது பசு, ஆன்மா தான் தான் பெருசுன்னு நினைக்குதான் முதல்ல. அப்படி அப்படி இருக்குதான் முதல்ல, அப்படிதான் உள்ள போகுது, நான் உள்ள போகுது. போக போக போய் பார்த்தீங்கன்னா கோபுரம் தானே, கோபுர வாசல் எவ்வளோ பெருசு இருக்குது, கருவறை எப்படி இருக்குது, குனிஞ்சுதான் போகணும் கருவறையில் இல்லையா, நிமிந்தெல்லாம் போகக்கூடாது என்று அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய உடல் வளைய வேண்டும், குனிய வேண்டும், பெருமானுக்கு முன்னால் நீ ஒன்றுமில்லை என்று குனிய வேண்டும், பணிய வேண்டும் என்பதற்காக என்ற பொழுது பெருமானுக்கு முன்னால ஆன்மா தன்னை ரொம்ப சின்னதாக எண்ணுதான். எனவே அதை வைத்திருக்கிறாங்க என்று ஒரு தத்துவம் தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதெல்லாம். பலிபீடம் என்று சொன்னால் அங்கே பலி என்றால் உணவுன்னு அர்த்தம். உணவு என்றால் ஏதோ ஆடு மாடு வெட்டுற அர்த்தம் கிடையாது. அங்கே நம்முடைய ஆணவத்தை பலி கொடுத்தல், நம்முடைய ஆணவம் நீங்குதல் என்று சொல்லி உள்ளே போகிற பொழுதே இந்த ஆன்மா பசுகரணம் நீங்கி பதிகரணமாக போவதற்குத்தான் அங்கே குளத்தில் வச்சிருப்பாங்க. குளத்தில் நம்ம இறங்கி தண்ணீரை தெளிச்சுக்கிறது எதுக்காக? மந்திர சுத்தியாக செய்து கொண்டு பெருமானை முதல்ல சாஷ்டாங்கமாக வணங்கி அதற்கு பின்னால் உள்ளே போகணும் என்றெல்லாம் நமக்கு வைத்திருக்காங்க. சொன்னால் கோயில் தரிசனத்திற்கு சைவ சித்தாந்தம் துணை, கோயில் ஆகமங்கள் நமக்கு துணை, புராணங்கள் நமக்கு துணை, சிற்ப நூல் வல்லவர்கள் அவங்க அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க, தெரிந்துதான் வைத்திருப்பாங்க. ஆவுடையார் என்று சொன்னால் சதுரமாக இருக்கும், சிலது வட்டமாக இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அது எது கொண்டு ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி எப்படிலாம் இப்போ இலிங்கமே கொடுப்பாங்க. இலிங்கமே கூட பார்த்தீங்கன்னா பானலிங்கம் பெருசாக சிலது இருக்கலாம், சின்னதாக சிலது காசியில் இருக்கலையா சின்னதாக அது மாதிரி இருக்கலாம், மீடியமாக இருக்கலாம். இது என்ன என்றால் அந்த ஆன்மா அது அது இல்லாமல் இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது ஆத்மலிங்கம். அதுதான் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அட்டமூர்த்தத்துக்கு நாம் சொல்கிற பொழுது பஞ்சபூர ஸ்தலம் சொல்லிட்டோம். பிருத்திவி ஸ்தலத்துக்கு ஒன்று காஞ்சிபுரம் சொல்கிறோம், இல்லை திருவாரூர் சொல்கிறோம். அப்பு ஸ்தலத்துக்கு திருவானைக்கா சொல்கிறோம், திருவண்ணாமலை தேயு ஸ்தலம், காளஸ்தி வாயுவுக்கு சொல்கிறோம், ஆகாயத்துக்கு சிதம்பரம் சொல்லியாச்சு. இப்போ 5 பூதங்களுக்கு 5 சொல்லியாச்சு. சூரியன் சந்திரன் இருக்கு இல்லையா, சூரியன் சந்திரனுக்கு எங்கே சொல்கிறது? வடக்கே கோணாருக்கு இருக்குது, அது வேற. இங்கே சூரியனார் கோயில் இங்கே இருக்கு, பார்க்குறோம். ஆனால் பல இடங்களில் சூரிய என்னன்னா அந்த சூரியன் இப்போ நம்ம இதில் கூட சொல்கிறாங்க, ஏகாம்பரா கோயிலில் கூட ரதசப்தியின் பொழுது, ரதசப்தமி அப்போ இப்போ சூரிய ஒளி பெருமான இடத்துல படுதுன்றான். அதுபோல் அந்த கோயில் அமைக்கிற பொழுதே சூரியன் வழிபடுவது போல செய்திருக்காங்க சில இடங்கள். அப்போ சூரியனுக்கு அது ஒரு அட்டமூர்த்தம். எனவே சூரியனுக்காக என்று சூரியனார் கோயில். திங்களூர் என்றால் அது சந்திரனுக்குரியன்னு சொல்லியாச்சு. இப்போ ஆன்மார்த்தமாக ஆன்மாவுக்கு இருக்கு இல்லையா, அட்டமூர்த்தத்தில் ஆன்மா இருக்கா, அது எங்கே சொல்கிறது? எனவேதான் ஆன்மலிங்கம் என்று திருப்பெருந்துறையில் ஆன்மலிங்கம் என்று அதை வைத்திருக்காங்க. அங்கே ஒன்றும் கிடையாது, ஆன்மா கிடையாது இல்லையா, பார்க்கும். ஆத்மலிங்கம் என்று வைத்து அதை ஆவுடையார் என்ற வெறும் ஆவுடை தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது, இலிங்கம் கிடையாது. அது பேரே ஆவுடையார் கோயில் தான் அதை வைத்திருக்கிறோம்னு பார்க்குறோம் இல்லையா. ஆனா அங்கே பசுவை உடையவர்கள் சக்தி என்று தான் ஆவுடையார் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ எது சொல்கிறேன், இப்போ திருக்கோயிலை வழிபாட்டு சொன்னால் இதெல்லாம் நம்ம எண்ண வேண்டுன்றதுக்காக சொன்னோம். சரி, அது இருக்கட்டும். சம்புபட்சம் அனுபட்சம் அதுதான் இப்போ சொல்லிட்டு நோட்ஸில் கொடுத்துருக்க பாருங்க. சம்பு இப்போ வந்துச்சா, நீ கொடுத்தாங்களா?
இந்த உங்களுக்கு கொடுக்குற நோட்ஸில் இப்போ சொன்னது தான் இருக்கும். அதில் சக்தி பேதம்னு ஒன்று தனியாக கொடுத்துருப்பேன். சிவபேதம் சக்தி பேதம் என்று ரெண்டாவது சொல்லி கொடுத்துருப்போம். அதில் பரநாதம் அபரநாதம் சதாசிவன் மகேஸ்வரன் உருத்ரன் திருமால் அயன், இது சிவவேதம் 7. அதே சக்தி பரவிந்து அபரவிந்து மனோன்மணி, அதான் ரெண்டாம் பக்கத்தில் நான் எழுதி சொல்கிறது ரெண்டாம் பக்கம். பரவிந்து அபரவிந்து மனோன்மணி மகேஸ்வரி உமை திருமகள் கலைமகள், சக்தி பேதம் 7. சக்தி பேதம் 7, சிவபேதம் 7, அந்த பெயர்கள் அங்கே கொடுத்துருப்பேன். அதாவது சதாசிவத்திற்கு மனோன்மணி, மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி, ருத்ரனுக்கு உமை, திருமாலுக்கு திருமகள், அயனுக்கு வாணி அல்லது கலைமகள். இது சக்தி. அந்த அதுக்குள்ள சக்திக்கு பெயர் தான். இப்போ நாம் இது இப்படி படிக்கிற பொழுது நம்ம என்ன ஞாபகம் வரும்னா, உமையம்மை கலைமகள் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த வடிவம் கொடுத்துருக்குறோம். அதுவும் பெருமானுடைய சக்தி தான். பெண் வடிவாக நம்ம கொடுத்துருக்கோமே தவிர அதுவும் பெருமான் தான். தான் தன்னுடைய ஆற்றலால் செய்கிறான். அது நன்றாக நமக்கு நினைவிருப்பதற்காகவும் புரிந்து கொள்வதற்காகவும் ஒரு பெண்ணாக சொல்லி அது உமையம்மை லக்ஷ்மி கலைமகள் என்று சொல்கிறோம் அடிப்படையாக. சரி, அது ஒரு விஷயம். அதில் அந்த ரெண்டாம் கடைசியில் ஒன்று எழுதியிருப்பேன். பரநாதம் அதிலிருந்து பரவிந்து, அபரநாதம் அதிலிருந்து அபரவிந்து என்று வருது பாருங்க. அது எப்படி சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் முன்ன கொடுத்ததில் எழுதியிருப்பேன். பரநாதம் வருது இல்லையா, பரநாதத்துக்கு கீழே சிவம் என்று வரும், அதுக்கு கீழே பரவிந்துன்னு வரும், அப்புறம் சக்தின்னு வரும். அது ஒரு முறை. அது என்ன, ரெண்டும் ஒன்று தான், தனித்தனி கிடையாது என்பதற்காக பரநாதம் பரவிந்து, பரவிந்தும் சக்தி தான், அபரவிந்தும் சக்தி தான். ரெண்டு விந்துனா சக்தி. அதனால் அந்த ரெண்டையும் சேர்த்துக்குவாங்க, சிவபத்தை சேர்த்துக்குவாங்க. பரவிந்து அபரவிந்து அந்த ரெண்டையும் சேர்த்து சிவபேதம் 7 சொன்னோம் இல்லையா, இங்கே பரநாதம் அபரநாதம் சொன்ன பாருங்க, அதோட சேர்த்துக்கணும். நீங்கள் அந்த எழுதுகிற பொழுது அங்கே எழுதியிருப்பேன், சிவபேதம் 7ன்னு எழுதியிருப்பேன், பரநாதம் அபரநாதம் தான் ஆரம்பிச்சிருப்பேன். அதோட என்ன சேர்த்துக்கணும், பரவிந்து அபரவிந்து அந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும். சேர்த்தா 9. அது சிவனுடைய சக்தி தான், தொழில் நோக்கி மாறுதுன்னு சொல்லணும். அதனால் அது வேறு கிடையாது, அது வேறு இது வேறு அல்ல, சக்தி வேறு சிவன் வேறு அல்ல. அதனால் அதை முதல்ல சேர்த்துக்கும், சக்தியாக சேர்த்துக்கும். அப்போ சிவபேதமாக இருக்கின்ற 7ஓடு இந்த 2 சேர்த்தா 9. அதுதான் இப்போ நான் நவந்தர் பேதம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன், 9ஆக என்று சொன்னது. அதுக்கப்புறம் இப்போ சொன்ன சம்புபட்சம் அனுபட்சம் இருக்கு இல்லையா, அங்கே எழுதி பாருங்க. அது கருத்து வேறுபாடு. மகேஸ்வரனுக்கு கீழ் சம்புபட்சம் இல்லை, முதல் கருத்து. கொடுத்துருப்பேன் போன வகுப்பில் அந்த நோட்ஸ் கொடுத்துருப்பேன். சதாசிவத்துக்கு அடுத்து மகேஸ்வரம் வருது இல்லையா, அது வரையில் தான் சம்புபட்சம் என்றால் இறைவன், அவ்வளோதான். இறைவன் அதற்கு மேல் வரமாட்டான் இறங்கி. அதுக்கு கீழே இருக்கிற அதிகார சிவன் இருக்கு இல்லையா, அந்த உருத்ரன் மாலை எல்லாம், அதெல்லாம் உயிர் வர்க்கம் தானே தவிர இறைவன் வருவது கிடையாதுன்றாங்க. அது ஒரு கருத்து. ரெண்டாவது இன்னொரு கருத்து, உருத்திரனுக்கு மேல் அனுபட்சம் கிடையாது. உருத்திரன் மகேஸ்வரனாக உயிர்கள் போகாது, சதாசிவனாக போகாது என்று. அதாவது பெருமான் இறங்கி வருவான், எவ்வளவு தூரம், மகேஸ்வரம் வரையில் வருவான். அதுக்கு கீழே எல்லாம் உருத்திரன் மாலை எல்லாம் உயிர்களை பார்த்து சொல்லிடுவான். அப்படி ஒரு கருத்து. உயிர்களாக இருப்பவை உருத்திரனுக்கு மேல் போக மாட்டாங்க, அதோடு தான் இருப்பாங்க. மூணு தான். மகேஸ்வரத்துக்கு மேலே போக மாட்டாங்க, உருத்திரனுக்கு மேலே போக மாட்டாங்க, மகேஸ்வரன் கிடையாது. உருத்திரனுக்கு மேல் அனுபட்சம் இல்லை. மூணாவது கருத்து, சம்புபட்சம் எல்லா நிலைகளிலும் உண்டு. சம்புபட்சம் என்றால் பெருமான் எல்லா நிலையும் உண்டு. இப்போ நாம் சொன்னோம் இல்லையா, மொத்தமாக நாதம் முதலாக கடைசி வரையில் அவன் வரலாம். நவந்தர் வேதமாக அயன் வரையில் வரலாம், அவனே வரலாம், தப்பில்லை. அதே போல எல்லா நிலைகளிலும் இருபட்சமும் உயிர்கள் கூட சதாசிவம் வரையில் போகலாம், தப்பில்லை. உயிர்கள் தூலரயம் சக்தி லோகம் சிவலோகம் போகுது இல்லையா, அது வரையில் போகலாம். அனுசதாசிவன் சொல்கிறோம் இல்லையா, அதே தான் மந்திர வகேஸ்வரர் அனுசரா சொல்கிறோம். அதனால் உயிர்கள் எல்லா நிலைக்கும் போகலாம்.
இறைவனும் எல்லா நிலைக்கும் வரலாம் என்பதும் கருத்து என்று 4 வகையான கருத்து இருக்கு. அதுதான் நீங்கள் பார்க்கணும். மகேஸ்வரனுக்கு மேல் பெருமான் வருவதில்லை என்று ஒரு கருத்து, ருத்ரனுக்கு மேல் அணுகள் உயிர்கள் போவதில்லை என்று ஒரு கருத்து, எல்லா நிலையிலும் சம்புபட்சம் வருவான், எல்லா நிலையிலும் அணுபட்சமும் வரலாம் என்று. ஆமாம், அவர் எல்லாம் கொடுத்துருவார் சொல்லிட்டு. ஆனால் அது அப்பா எழுதுறாங்க, திருமூலர் அணுபட்சம் எல்லா நிலையிலும் உண்டு, எல்லா நிலையும் இருபட்சம் உண்டு தான் கருத்து. எல்லா நிலைகளிலும் இருபட்சம் பெருமானும் வருவான், உயிர்களுக்கு அந்த நிலை உண்டு என்றுதான் அவர் சொல்றார் என்று பார்க்கணும். அதுவரை அந்த இந்த 2 பக்கம் தான் முக்கியமான சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற பாட்டு அது. இல்லது சக்தி இடந்தனில் உண்டாகி கல்வழி போல கலந்து உள் இருந்திடும், வல்லது ஆக வழி செய்த அப்பொருள் சொல்லாது சொல்லிடில் தூராதி தூரமே, சொல்லது சொல்லிடில் தூராதி தூரமே அப்படின்னு. அது என்ன அர்த்தம்னா, அங்கே எழுதியிருக்கோம், இல்லது சக்தி சிவத்தை விட்டு தனியாக சக்தி இருக்காது. அதான் இல்லது சக்தின்னா சிவத்தை விட்டு இருக்காது, தனியாக இருக்காது சக்தி. இடந்தனில் என்றால் சிவத்தை இடமாக கொண்டு, எங்கே கணவன் போகின்றானோ அங்கே மனைவி போவது போல, கணவனும் மனைவியும் பிரியாமல் இருப்பது போல சிவமும் சக்தியும் பிரியாமல் இருக்கின்றது. அது எது போல என்றால் கல்லொளி போல. கல் என்றால் மாணிக்கக்கல், மாணிக்கக்கல்லும் மாணிக்க ஒளியும் பிரியாது இல்லையா, அதுபோல் சிவம் சக்தியும் பிரியாமல் இருக்கிறார்கள், கலந்து உள்ளே இருந்திடும் என்று சொல்லி ஏன் மாற்றுகிறார்கள்? சிவவேதம் என்றும் சக்தி வேதம் ஏன் சொல்லணும்? 2 ஒன்றா இருக்கும் பொழுது ஒன்று சொல்லலாம் இல்லையா? ஒன்று சிவன் சொல்லுங்க, இல்லை சக்தின்னு சொல்லுங்க. சிவம் சக்தி ஏன் சொல்றீங்க என்றால், ஞான வடிவாக இருக்கிற பொழுது அது சிவம், செயல் வடிவாக இருக்கிற பொழுது அது கிரியை, அது சக்தி. அதான் சொல்றார், சிவவேதம் சக்தி வேதம். செயல் வடிவாக இருக்கிற பொழுது அது சக்தி, ஞான வடிவாக இருந்தால் அது சிவம் என்று அதுதான் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி பெருமான் எப்படி இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அதுதான் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டுனாது. பெருமானுடைய வடிவம் என்ன என்று நம்மளால சொல்ல முடியாது. ஞான வடிவாக இருக்கிறான், செயல் புரிகிறான், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர வேறு சொல்லினாலே சொல்ல முடியாது. சொல்லுக்கு அடங்காதவன். அதான் அங்கே எழுதியிருக்கிற, சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையே இடைவெளி மிக நீண்டது. அது முக்கியமான விஷயம். சொல்லுக்கும் பொருளுக்கும் மிக நீண்டதுன்னா, ஏன்னா எத்தனையோ பொருள்களை நாம் சொல்லால் அறிவோம். உதாரணமாக சந்திரமண்டலம் சொல்லால் அறிகிறோம், செவ்வாய் கிரகம் அறிகிறோம், அமெரிக்கா அறிகிறோம், எல்லா இதுவும் சொல்ல அறிகிறோம். ஆனால் போயிருக்குமா என்றால், பார்க்கிறோமா என்றால் இல்லை. பல பேர் இப்போ இன்னைக்கு அமெரிக்கா போயிடறாங்க, உதாரணம் சொல்கிறான். அதுபோல் பல இடங்கள் நமக்கு பார்க்க முடியாது. அதுபோல் பொருள் எங்கேயோ இருக்கும், சொல்லளவிலே நாம் தெரிஞ்சிட்டு இருப்போம் அடிப்படையாக இல்லையா? அதுபோல் தான் பெருமான் தெரிஞ்சுக்கமே தவிர அவர் எங்கேயோ இருக்கிறார், நாம் எங்கே பார்க்க போகிறோம் என்றால் நம்மை போன்றவர்களெல்லாம் பக்குவிகளுக்கு தான் முடியுமே தவிர மற்றவர்களுக்கு முடியாது என்று பார்க்குறோம். இப்போ ஐயாவுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் உலகத்தை எல்லா நாடுகளும் போயிட்டாங்க, எல்லா நாடுகளும் போயிட்டாங்க. அப்படி சில வாய்ப்பு இருக்குது என்றால் நாம் கூட போனால் ஆசைப்படுறோம் இல்லையா? நம்ம யார் கூப்பிட்றாங்க முதல்ல என்று பார்க்குறோம். ஏதோ நல்ல வேலையாக கொஞ்சம் சித்தாந்தம் படித்தா கூப்பிட்றாங்க எங்கேயோ என்று பார்க்குறோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா சொல்லளவிலே எல்லாரும் அறிமுகம் ஆகிவிடலாம், பொருள் அளவிலே அந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று பார்க்குறோம் இல்லையா? உங்களுக்கு என்ன, இப்போ இந்தியாவிலே அந்த மாதிரி தான் பலவர். இப்போ தாஜ்மஹால்னு சொல்கிறாங்க, உலக அதிசயங்களில் ஒன்றுன்றாங்க. பல பேர் இன்னும் பார்க்கல, செல்ப்பு கொஞ்சம் அடிக்கடி போகிறதுக்காக பல பேர் போகிறாங்க. அந்த காலங்களில் யார் பார்த்தாங்க? அப்பாவுக்கு திருப்பதிக்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை பின்னால் வந்து, முதல்ல வரல அவங்களெல்லாம். கடைசி காலத்தில் எல்லாம் சொல்கிறப்ப போய் பார்க்கணும் என்று இருந்தது. அப்போது மகா பெரியவர் இருந்தார், இன்னொருத்தர் அது இளையவர் இருந்தார், புது பெரியவர் இருந்தார். முதலியார் விரும்பினா சொல்லுங்கள், நம்ம ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணுவோம், போயிட்டு வந்துட்டோம், வெயிட் பண்ணாமல் போகலாம் என்று சொன்னாங்களாம். அவங்க இந்த மாதிரி சொன்னவர் பூமா ஜெயசந்திரன் இப்போ இருந்தார். அது சொல்லியிருக்காரு, அருணையார் விரும்புகிறாரு, போகலாமே, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். நான் அப்பா போக முடியல, போகலை, அவங்க போகலை. இது சொல்கிறேன். அந்த மாதிரி சில சொல்லளவிலே நமக்கு தெரியும், நேரடியாக அது தரிசனம் என்பது நமக்கு கிடைக்காதுன்னு பார்க்கும். அதுதான் இறைவனும் அப்படித்தான். இறைவனை நாம் சொல்லுகிறோம், பார்க்கிறோம், கேட்குறோமே தவிர அனுபவம் என்பது ரொம்ப குறைவுன்ற. சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையே இடைவெளி மிக நீண்டது.
தடத்த நிலையில் இரு பொருள், சொரூப நிலையில் ஒரு பொருள். தடத்தமாக சொன்னால் சிவம் சக்தின்னு சொல்லலாம், சொரூபமாக சொன்னால் சிவம் என்று சொல்லலாம். அதான். அப்புறம் அதுக்கு அடுத்த பாட்டு, தூரத்தில் சோதி தொடர்ந்து ஒரு சக்தியாய், ஆர்வத்து நாதம் அணைந்து ஒரு விந்துவாய், பார சதாசிவம் பார்முதல் ஐந்துக்கும் சார்வத்து சக்தி ஓர் சார்த்துமானாமை. தூரம்னு வருது பாருங்க. தூரம் என்றால் சொல்லுக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு நிலை, அதான் தூரம். சொல்லுக்கு எட்டாதது, மனசுக்கு எட்டாது. வாக்கு மனாதீதன் உபரிடத்தில் வருகின்ற வார்த்தை அது. வாக்கு மனாதீதன் தான் அங்கே தூரம்னு ஒரு வார்த்தை போட்டார். தூரத்தில் சோதின்னு எங்கேயோ இருக்குது சோதின்ட்டு. அதை தொடர்ந்த சோதி எது என்றால் ஆதிசக்தி. எங்கோ இருக்கிற சோதி நமக்கு உதவுது இல்லையா, அது ஆதிசக்தியாகும். அன்னைக்கு கூட நான் சொன்னோம், பெருமான் சோதி வடிவாக இருக்கிறான், அரும்பெரும் சோதியாக இருக்கிறான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது எப்படி இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் சூரியனை படைத்திருக்கிறான். சூரியன் நம்மளால் பார்க்கவே முடியல, ஒரு கட நேரம் கூட பார்க்க முடியல என்றால் அவனால் படைக்கப்பட்ட ஒரு சடப்பொருள், அதையே நம்மால் பார்க்க முடியவில்லைன்னா அவன் எப்படி இருப்பான் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா என்பதுதான் சொல்றாருங்க. ஒரு மின்னல் மின்னுகிறது பார்க்குறீங்க இல்லையா, நல்ல இருட்டில், கார் இருட்டில் மின்னல் மின்னா, மின்னல் வெற்ற பொழுது அந்த ஒரு கட நேரம் எல்லாம் பளிச்சுன்னு தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் பகல் மாதிரி தெரியும், திடீர்னு டக்குன்னு மறைஞ்சிடும். அப்போ அந்த ஒரு கீற்றுக்கு எவ்வளோ ஒளி ஆற்றல் இருக்கிறது, இதெல்லாம் என்ன ஆற்றல்னு நம்மளால் சொல்ல முடியல. அதுபோல் பெருமான் அங்கே இருக்கிறான். அவனிருந்து தொடர்ந்து வருகின்ற சோதி தான் ஆதிசக்தின்றார். தொடர்ந்த சோதி ஆதி. எனவே நாதமாக இருக்கின்றவன் விந்துவாக கூடுகிறான், சக்தியாக வருகிறான். அதுதான் சிவன் ஐந்து நிலைக்கும் துணையாக நாதம், சிவம், சக்தி, சராசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று சொன்னோம் இல்லையா, அந்த ஐந்தாக இருக்கிறான். அது நாதம் விந்து, அபரநாதம், அபரவிந்தாக இருக்கிறான் என்று சொல்லி அதுதான் ரெண்டாவது பக்கத்தில் நாம் அந்த விஷயத்தை விளக்கியிருக்கோம். இதுவரையில் ஒரு பகுதிங்க நமக்கு படைப்பில் நாதம் விந்தாக சதாசிவனாக என்ன. இப்போ என்ன பார்த்தோம், பெருமானுடைய ஞானமும் கிரியையும் நமக்கு உதவுகிறது. பெருமானுடைய அறிவாற்றலும் பெருமானுடைய செயலாற்றலும் நமக்கு உதவுகிறது. அதுதான் அந்த. இதோட ஏன் நிறுத்துறேன் எங்கன்னு சொன்னால், இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறேன். இதோட ஏன் நிறுத்துறோம்னு சொன்னால், இதை சிவதத்துவம் என்று சொல்வாங்க. சிவதத்துவம் என்றால் சுத்த மாயை. இது நேரடியாக பெருமான் தொடர்பு கொள்கிற மாயை. நேரடியான நேர தொடரலை, நமக்கு உதவுவதற்காக மாயை என்ற ஒரு கருவியை துணையாக கொள்கிறான். உமாபதி சுமதை மொழிபெயர்க்கிறார். சதரத்ன சங்கிரகம் என்ற ஒன்று, சிவபிரகாசம் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தை சொல்கிறார். திருமூலம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வகுப்பு நடக்கிற பொழுது ஆசிரியன் பாடம் நடத்துகிறான், ஒரு மாணவன் தூங்குறான். அது இயல்பாக பார்க்குறோம். நம்ம தூங்குகிற மாணவனை ஆசிரியர் எழுப்பணும். அதுக்காக தான் ஒரு பெரம்பு வச்சுருப்பாங்களாம். பெரம்பு என்பது அடிக்கிறதுக்காக இல்லை, தூங்குகிற மாணவனை லேசாக அந்த பெரம்பில் அப்படி தட்டுவாராம். எழுந்திருப்பா என்று தட்டுவாராம். டக்குன்னு முழிச்சுவான். என்னடா நம்ம தூங்கிட்டோமே என்று முழிச்சுவான். அதுபோல் இப்போ நேரடியாக போய் தொடலாம் இல்லையா, பாடம் நடத்துறதோடு நேராக போய் தொடலாம் இல்லையா. ஆசிரியன் மாணவனை தொடுவது என்பது தீட்சை மாதிரி. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தான் தொடர்மை தவிர கண்ட நேரத்தை தொடக்கூடாது. அது அந்த காலத்து முறை. எனவே ஸ்பரிச தீட்சையாக போய்விடலாம். அது பக்குவம் இல்லாதவனை தொடக்கூடாது. அதனால தான் அந்த கொம்பினால தொடருது. அதுபோல் பெருமான் ஆன்மாக்களை நேராக தொடலாம், நமக்கு பக்குவம் கிடையாது. எனவே என்ன பண்ணுறான், கொம்புனால தொடுறான். என்ன கொம்பு? மாயை என்ற கொம்பு, பிரம்பு. அதான் மாயை. மாயை என்பதுதான் பிரம்பு. பிரம்பினாலே ஆசிரியன் தூங்குகிற மாணவனை எழுப்புவது போல தூங்கி கிடக்கிற ஆன்மாவை, மறைந்து கிடக்கிற கேவலத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாவை எழுப்புகிறான் என்பது திருமூலரும் சொல்லுகிறார். சதரத்ன சங்கிரகம் என்ற அந்த நூலையும் நம்முடைய உமாவதியும் சொல்லுகிறார். சுத்தமாய். அப்போ இது நேரடியான தொடர்பு. இந்த நேரடியான தொடர்பில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொன்னேன். சுத்தமாயம்
சுத்தமாய பெருமானுடைய நேர் தொடர்பில் என்ன இருக்கிறது? சொல் இருக்கிறது, கலை, பஞ்சகலை, பஞ்சகலைன்னு இந்த இரண்டும் சுத்தமாயில் இருக்குது. சொல் அதான் நாதம், அதான் பஞ்சகலை ரெண்டும் இருக்கு. இந்த பஞ்சகலை என்பது பொருள், தூய பொருள். அது தூய பொருள். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் என்றால், இதுக்கு நான் ஒரு அன்னைக்கு சொன்னேன், சிவலிங்கத்திற்கு மேல் 5 நாகம், 5 தலை நாகம் வைப்பாங்க இல்லையா, அதுதான் பஞ்சகலை. சிவலிங்கம் இருக்கு இல்லையா, பானம், அது நாதம், சொல் நாதம். அது நாதத்திற்கு மேல் கவிழ்ந்திருப்பது, குடைபிடித்தால் போல இருப்பது பஞ்சகலை. அது 5 தலை நாகம் சொல்லுவாங்க. இந்த சொல் என்பது நாதம், இது நாகம். சொல் என்பது நாதம், நாதத்திற்கு மேல் இருப்பது நாகம். பாம்பு என்றால் என்ன அர்த்தம்? பொதுவாக நீ பாம்பு சொல்ற இல்லையா, அது முக்கியமா நல்ல பாம்பு தான். நீங்க நாக கன்னியாக சொன்னாலும் சரி, ஆலமர அரச மரத்துக்கீழே இருக்கிற கன்னியாக இருந்தாலும், பின்னிக் கொண்டிருக்கிறதா இருந்தாலும் சரி, வழிபாடுனாலும் அதுதான் நல்ல பாம்பு தான். அது ஏன் நல்ல பாம்பு பேரே நல்ல பாம்பு வச்சிருக்காங்க? அது என்ன நல்ல பாம்புன்னா, அது பெரும்பாலும் யாரையும் கடிக்காது. முதல் விஷயம், அது விஷம் இருக்குது. நஞ்சுடைமை தானறிந்து நாகம் கரந்துரையும். மேல தப்பு இருக்குன்னு தெரியுது இல்லையா, நாம் விஷம் உடையதா இருக்கிறோம், வெளியே போனால் அடிச்சுடுவாங்க என்று ரொம்ப ஜாக்கிரதையா என்ன பண்ணுது, கரந்துரையும். யாரும் இல்லாத பொழுது இறை தேட வரும். நீ பார்த்தீங்கன்னா தெரியும். மாயூர் திறந்த பொழுது தர்மயாதீனம், தர்மயாதீனத்தில் பின்பக்கம்லாம் நிறைய காடுகள். நல்ல பாம்பு சாதாரணமாக பார்க்கலாம், ரொம்ப சாதாரண நடந்து போதே பார்க்கலாம். நல்ல என்ன பண்ணும், இறை தேடுறதுக்காக வரும். அப்படி வரும், நம்ம வருகின்ற அந்த ஓசை கேட்டால் திடீர்னு மறையும், எங்கே போச்சுன்னு தெரியாது, சரசரன்னு கேட்கும், சவுண்ட் தான், மறைஞ்சிடும். அதுக்கு அந்த ஆட்கள் கொடுத்துருக்கலாம். அப்போ தனியாக வந்து இறை தேடும். அப்போது கரந்துரையும் நாகம் பார்க்கும். தப்பித்தவரை அதை அகப்பட்டால் உடனே படம் எடுக்கும், உடனே படம் எடுத்தும், அச்சப்படுத்தும். நம்ம அடிப்படை இது பாம்புடைய இயல்பு. இதுதான் மாயையுடைய இயல்பு. மாயை மறைந்திருக்கும். மாயை மறைந்திருப்பது மட்டுமல்ல, திடீரென்று சீரும் இல்லையா. அதனால என்ன பண்ணாங்க, பாம்புடைய வடிவமாக, நல்ல பாம்பு வடிவாக தலை அப்படியே வந்து இந்த இது நம்ம பரமபதம் பண்றோம் இல்லையா, பரமபதம் பெருசா, அந்த மாதிரி படமெடுக்கிற பாம்பு தான் நமக்கு சுத்தமாயைக்கு உருவகம். பாம்புனா பாம்பு இல்லைங்க, பாம்பு ஒரு உருவகம். நமக்கு சிம்பிளா சொல்றோம், சிம்பாலிக்கா வந்து அது பாம்புன்னு சொல்றோம். ஏன் என்றால், ஏன் அதை சொல்றோம், சுத்தமாயை. இந்த சுத்தமாயைக்கு சைவ சித்தாந்தம் எத்தனையோ பெயர் கொடுத்துருக்குது. அந்த அதுல ஒரு பெயர் குண்டலினி. குண்டலினி என்பது அதற்குள்ள பெயர். சுத்தமாயை, மகாமாயை, ஊர்துவமாயை, விந்து, மாமாயை, குண்டலினி, இதெல்லாம் அதுக்குள்ள பெயர்கள். அதில் குண்டலினி ஒரு பெயர். குண்டலம் என்றால் சுருண்டு கிடத்தல் அர்த்தம், வளைந்து கிடத்தல், சுருண்டு கிடக்கிறது தான் குண்டலம் பேர். இப்போ நாகப்பாம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாம்பாட்டி கொண்டாடுறான் இல்லையா, அதை பெட்டி, பாம்பு பிடாரன் பெட்டியில் போட்டிருப்பான், பிரம்பு பெட்டியில். அது எப்படி இருக்கும், சுருண்டு தான் இருக்கும், சுருண்டு இப்படி இருக்கும், பிறந்தா உடனே எழுந்துக்குது இல்லையா. அதுபோல சுத்தமாயை என்பது நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் சுருண்டு கிடக்கிறது, நேரடியாக நமக்கு உதவலை. இது உதவினால் என்ன ஆகும், அதான் சொல்லியிருக்காங்க யோகத்தில் தான் சொல்றாங்க. குண்டலினியை எழுப்புறேன், குண்டலினி எழுப்புறேன், என்னத்த குண்டலினி எழுப்புறது, சுத்தமாயை தான். அது என்ன, இதுக்கு பெரிய ஆற்றல் உடைய இடம் இது. இந்த மாயை ஆற்றல் உடையது. அது என்ன சொல்றாங்க, அது உதாரணமா இதெல்லாம் உருவகம் தான், உள்ள ஒன்று அப்படி கிடையாது. 6 ஆதாரங்கள் சொல்றோம் இல்லையா, மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞை வரையில் 6 ஆதாரம் சொல்றோம் இல்லையா.
உடம்பு முழுமையும் நமக்கு வாயுக்கள் பரவுது. காற்று உள்ளே இருக்கிற பொழுது தசவாயுக்கள் பரவுது. அதில் ஒரே ஒரு இடத்துல காற்று போகலை, போக வேண்டிய இடம் அது, அங்கே போகலை. எந்த இடம் என்றால் முதுகம் தண்டு. முதுகும் தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகம் தண்டுல வழியாக ஒரு நாடி இருக்கிறது. அந்த நாடி வழியாக போகணும் காற்று. அது போகிறது கிடையாது, இயல்பாக நமக்கு போகிறது கிடையாது. அதை யோக வடிவிலே அதை நிறுத்தி போகணும், போக வைக்கணும். அதுதான் சுத்தமாயன்னாங்க. மற்றதெல்லாம் ரேசகம் பூரகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அசுத்தமாய காற்று. அதெல்லாம் சுத்தமாய காற்று என்றால் 3 வகையான நாடி, இடை, பிங்கலை, சுழுனை என்று 3 நாடி. நடுவில் மேருமலையாக சொல்றது தான் நமக்கு முதுகம் தண்டு, மேதைன்னு வாங்க. மேதஸ் என்று மேதஸ் என்று ஒரு வகையான நாடி யோகத்திலே தோன்றுமா. அது புருவ நடுவிலே தோன்றும் சொல்றாங்க. யோகத்தில் நாடி இருக்குது இல்லாம, அது ரொம்ப அலர்ட்டாக இருக்குமா. அதெல்லாம் மேதைன்னாங்க. அவர் ரொம்ப மேதையாப்பா அப்படின்றாங்க இல்லையா. மேதஸ் என்றால் யோகத்தினாலே அந்த மேதஸ் என்ற நாடியை தோற்றுவித்தால் பல வகையான சிந்தனைகள் நமக்கு வரும். அது என்ன செய்யணும் என்று சொன்னால், சுருண்டு கிடக்கின்ற பாம்பு போல் இந்த முதுகம் தண்டில் ஆற்றல் மறைந்து கிடக்குது. அதுக்கு என்ன உதாரணம் சொன்னாங்க என்றால், பாம்பு என்றால் தலை இப்படி இருக்கணும், கால் வால் கீழே இருக்கணும். இந்த சுத்தமாய்க்குள்ள குண்டில் இருக்கு இல்லையா, இந்த பாம்பு இப்படி மாறி போய் கிடக்குது. எப்படி மாறி கிடக்கிறது? வால் இங்கே கிடக்குது, தலை மூலாதாரத்தில் கிடக்குது. மூலாதாரம் என்ற இடம் என்னன்னு சொன்னால், நம்முடைய நினைவெல்லாம் மாறுகின்ற இடம். தூங்குற பொழுது அங்கே தான் போகுது உயிர் நமக்கு. அதாவது இங்கே இருந்து இங்கே போய் அநாதகம் போய் சுடுத்தி போய் மூலாதாரத்துக்கு போகுது. இறங்க இறங்க கருவிகள் நீங்க நமக்கு உயிர்ப்படங்கள் நிலை அல்லது பேருறக்கம் அப்படிதான் வந்துடும். அந்த நிலையில் இருக்கிற அந்த மூலாதாரத்தில் போய் தலையை வச்சுட்டு இருக்குது. இப்போ அதை எழுப்பி ஆகணும். நன்றாக சீருகின்ற பாம்பு அது ஒன்றுத்துக்கும் உதவாமல் வால் இங்கும் தலை இங்குமா இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? அதை தட்டி எழுப்பணும். தட்டி எழுப்பதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால், காற்று தான் உள்ளே இப்படி தட்டுறது. உள்ளே எழுப்பது காற்று தான் தட்டணும் இல்லையா. காற்று தட்டுவதற்காகத்தான் அந்த சுடுனை நாடி வழியாக காற்றை திருப்புதல். அது முறையாக பிராணாயாமம் முறையாக கற்றுக் கொடுப்பாங்க. பூரகம் என்று இடப்பக்கம் இழுத்து, கும்பகம் என்று நிறுத்தணும், இந்த இடத்துல நிறுத்தணும். அப்புறம் அசுத்த காற்றை இந்த பக்கம் விடணும். மறுபடியும் இப்படி இழுத்து நிறுத்தி இப்படி விடணும் என்று பழக்கம். அப்போ நிறுத்துறோம் இல்லையா, கும்பகம். கும்பிக்கிற பொழுது நம்முடைய அகத்தியருக்கு கும்பமுனியின் பெயர். அகத்தியருக்கு கும்பமுனின்னு பேரு. கும்பகம் செய்வதிலே வல்லவர் தான் அவருக்கு கும்பமுனி. பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, கும்பம்னா குடத்துல பிறந்துட்டாரு, குடமுனின்ட்டாங்க அவரை. குடமுனி இல்லை, கும்பகம் என்றால் யோகத்தில் கும்பகம் செய்கிறவர். அதாவது 11, 64, 16, 64, 32 தான் மேக்சிமம். இப்படி பிராணாயாமம் பண்ணோம்னாங்க. 64 மாத்திரை உள்ளே நிறுத்தி வைக்கணும். கும்பகத்தை உள்ளே நிறுத்தினா அந்த காற்றுடைய இயல்பு என்ன, வெளியே வரும். வெளியே ஆசைப்படும். எங்கடா இடம் இருக்குன்னு பார்க்கும். எந்த இடத்துல மூக்கு அடிச்சாச்சு, நம்ம வாய முடியாச்சு, எந்த வழியை காற்றுக்கிட்டு எல்லாம் அப்படியே அடைச்சி நிறுத்துறோம். நிறுத்துற பொழுது அது எங்கேயாவது போகணும் இல்லையா. ஒரே வழி அந்த கும்பகம் அந்த மூலாதாரத்துக்கு போய் முட்டும், கீழே போய் முட்டும். கீழே போய் முட்டுகிற பொழுது அடைந்து கிடக்கின்ற நீண்ட நாட்களாக தண்ணி வராமல், சம்மர் சீசனில் தண்ணி வராமல் அடைச்சிக்குது இல்லையா பைப்பு, அந்த மாதிரி கிடக்கும் இந்த முதுகந்தண்டு. அந்த காற்று போய் மோதினால் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே பெரிய வலி ஏற்படுன்றாங்க. ஜாக்கிரதையாக செய்யணுன்றாங்க. இதெல்லாம் முறைப்படி செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக செய்தால் அந்த அடைப்புலாம் நீங்கி அந்த காற்று இங்கே வரும். அதான் அந்த பாம்பு இப்படி திரும்புதுன்றாங்க. அந்த தலையில் வைக்கிற பாம்பு இங்கே வந்துடுச்சு, இங்கே கீழே போடுச்சு குண்டலினி. இந்த குறிப்பைத்தான் அந்த சிற்பங்கள்லாம் காட்டும். பாம்பு நீங்கள் பார்த்தது இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்து பின்னிக்கொண்டு பாம்பு இருக்கு இல்லையா, அது என்ன அர்த்தம் என்றால்
அந்த நசலிங்கம் இருக்கும். சிவலிங்க நாதம், அதுதான் நாதம். அது சுத்தமாயே நாதம். சிவலிங்கத்தை வைத்து ஏவைத்திருக்கான்னு சொன்னால், இந்த குண்டலினி என்றால் பெருமானை அறிகின்ற சக்தி. இதெல்லாம் நமக்கு உலகத்தை அறிகிறோம். இந்த குண்டலினி வழியாக போனால் பெருமானுடைய தியானத்தில் நமக்கு பெருமான் காட்சி தருவான் என்பதற்குத்தான் அந்த குண்டலினி எழுப்புதல் என்று சொல்லி ஔவையார் சாதாரணமாக பாடினாங்க. மூலாதாரத்தில் 3 கனல் அதை காலால் எழுப்புகின்ற கருத்து என்று அவர் சொன்னார் பார்க்க. அதுதான் இங்கே, அதுதான் இந்த பஞ்சகலை. நாங்கள் இந்த பஞ்சகலை என்பது நாடத்தை பார்க்கிற பொழுதே யோக நிலை நமக்கு நினைவர வேண்டும். சுடுற நாடி வழியாக காற்றை செலுத்தி எப்பொழுதுமே குண்டலை இங்கே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் நாம் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுறோம். நாம் அதெல்லாம் பண்ணுறோமா போய் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் இல்லையா? இவ்வளோ யோக பின்னணியோடு தான் அந்த சிவலிங்கத்துக்கு அந்த அலங்காரம், நாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கணும். அதான் இது பஞ்சகலை. இது நுட்பமானதுன்னு சொன்னேன். எப்படி நுட்பமானதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லு, ஒரு விளக்கம் கொடுத்தா போதும் உங்களுக்கு. பஞ்சபூதங்களில் ஆகாயம் நுட்பமானது தானே. எப்படி நுட்பமானது என்றால், ஆகாயம் அழுக்காகாது, மற்ற 4 பூதங்களும் அழுக்காகும். தீ கூட அழுக்கை சேர்த்துக்கும், தான் அழுக்காகாது, ஆனால் அழுக்கு பொருள் சேர்த்துக்கும். ஆனால் ஆகாயம் தானும் அழுக்காகாது, அதுவும் அழுக்கை சேர்க்காது. அடிப்படையாக பார்க்கணும், அடிப்படையாக. அப்போ நுட்பமானது அந்த இங்கிற ஆகாயமே. இது அசுத்தமாய பிரகிருதிமாய ஆகாயமே. இப்போ நம்ம பார்க்கறது பிரகிருதிமாய ஆகாயம். அது பூதாகாயம் சொல்லுவாங்க. அது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் பூதம் தானே, பௌதிகம். பௌதிக பொருள், பௌதிக பொருளாக இருக்கின்ற சடப்பொருளாக இருக்கின்ற அதுவே அவ்வளவு தூய்மையாக இருக்குது என்று சொன்னால், இன்னும் சுத்தமாக போனீங்கன்னா, இன்னும் நுட்பமாக போனால் அதிநுட்பமாக இருக்கும். அதான் பஞ்சகலை. அப்போ என்ன சொல்கிறாங்க? எல்லா பொருள்களையும் அடக்கி இருப்பது, எல்லா பொருளையும் அடக்கி மேலே இருப்பது பஞ்சகலை அப்படின்றாங்க. நாதத்திற்கு மேல் இருப்பது கலை என்று சொல்கிறாங்க. அது பஞ்சகலை என்று சொல்லிட்டு அது புரியதற்காக சொல்கிறாங்க. பிருத்திவி கலை என்றால் நம்முடைய பிருத்திவி தத்துவம் என்றால் அதற்கு நிவர்த்தி கலை, முதல்ல பிரதிஷ்டா கலை. அதுக்கு நீர் என்றால் நிவர்த்தி கலை, தீ என்றால் வித்தை கலை, காற்று என்றால் சாந்தி கலை, ஆகாயம் என்றால் சாந்தி அதீத கலை என்று பிருத்திவியை போல இருப்பது பிரதிஷ்டை கலை, நீரை போல இருப்பது நிவர்த்தி கலை என்று புரியறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அழிந்திருக்குது. அப்போ நாங்கள் கடக்க வேண்டும் என்றால் நாதத்தை கடப்பதற்கு இது உதவும், பஞ்சகலை உதவுன்றாங்க. அதனால என்ன செய்தாங்க? இந்த இடத்துல தான் நமக்கு நிர்வாண தீட்சை என்று செய்வார்கள். கலை, பஞ்ச கலையை நீங்குவதற்காக கலா சோதனை. கலா சோதனை என்று சொல்லி பஞ்சகலை நீங்கணும். இந்த இடம் கொஞ்சம் விளக்க வேண்டி இப்போ முடியாது விளக்கிறதுக்கு, இருந்தாலும் உதாரணம் சொல்லிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பொருளாசை நீங்கணும், சொல்லாசை நீங்கணும், சொல்லும் நீங்கணும். அதுக்காக என்ன செய்தாங்க? பிரதிஷ்டா கலை என்றால் அதுக்கு எத்தனை பதங்கள், எத்தனை சொற்கள். நிவர்த்தி கலை என்றால் அதை விட குறைவு, சாந்தி கலை என்றால் அதை விட குறைவு, அதற்கு மேல் குறைவுன்னு போயிட்டு கடைசியாக சாந்தி அதிகலை பிரணவம் ஓம் என்று வரும். அதான் கடைசி. கொஞ்சம் கொஞ்சமாக பொருளை நீங்கி சொல்லையில் நீங்கி போகிற போது தான் உங்களுக்கு கலாசோதனை என்று செய்வார்கள். செய்து அந்த பொருளாசையும் சொல்லாசை நீங்கினால் உங்களுக்கு நிர்வாண தீட்சை. நிர்வாணம் என்றால், பானம் என்றால் சரீரம் அர்த்தம், உடம்பு அர்த்தம். சரீரத்தை பற்றி கவலைப்படாத ஒரு நிலை. பொருள் பற்றி நமக்கு இல்லை, சொல் பற்றி நமக்கு இல்லைன்னா சரீரத்தை பற்றி கவலை கிடையாது. எனவே சரீரப்பற்று நீங்கினால் உங்களுக்கு உயிர் தூய்மையாக ஆகிறது, சுத்தம் படுகிறது. அப்போ அத்வா சுத்தி, அதே அத்வா சுத்தி. அத்வா சுத்தி என்பதைத்தான் சொல்லுவாங்க. அத்வாக்கள் 3ஆக பிரிக்கிறோம் இல்லையா? மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலைன்னு சொல்லணும் இல்லையா? கலைனா மாயை, இது அல்ல கலை. அந்த 6, இந்த 6ம் நீங்கினால் சுத்த நிலைக்கு உயிர் போகும். அப்போ நாடத்தை கடந்து போனால் பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்று சொல்லி தீட்சை முறையில் நிர்வாண தீட்சை சொல்லுவாங்க. அந்த கலாசோதனை என்பது தனியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அது இப்போ நமக்கு தேவையில்லை. ஏன்னா படைப்பை பற்றி நம்ம பார்க்கோம்.
இப்போ விலகத்தை பற்றி பார்க்கல, படைப்பு தானே பந்தத்துக்குள்ள வரோம் இல்லையா, அந்த பந்தம் அதெல்லாம் நம்ம பார்த்துடும் போது என்னென்னலாம் நமக்கு கொடுக்குறான் என்றதை பார்க்கணும். அதனால் இதுவரையும் நம்ம இருக்கட்டும். இது அதுக்கு அடுத்தது இருக்குது, டைம் இருக்குது. இப்போ நாம் பார்த்தது சுத்தமாயை தான் பார்த்தோம். சுத்தமாயில் நாம் பார்த்தது சிவம், சக்தி, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தைன்னு பார்த்தாச்சு அந்த விஷயங்கள். அதற்கு பின்னால் அசுத்தமாய், போட்டு இதுக்கு கீழே மாயன், அசுத்தமாய் கீழே ஒரு மாயன்னு போடும். இப்போ என்ன பண்ணணும், இதை நமக்கு புரியறதுக்காக தான் உதாரணம் சொல்லியிருக்காங்க. குயவன் பானை செய்கிறது தான், அதான் சுலபமாக சொன்னாங்க. என்னென்னா, பானை செய்கிற பொழுது மண் வேண்டும். ஒரு நாளில் அவன் என்ன பண்ணுவான், அத்தனை மண்ணையும் போட்டு குழைக்கிறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து வச்சுக்குவான். இன்றைக்கி ஒரு 10 பானை செய்யணும் என்றால் அதுக்குள்ளே மண், அதை குழைச்சி வச்சுக்குவான். அதுபோல் பெருமான் என்ன செய்கிறான், இந்த இந்த ஊழி காலத்தில் எத்தனை உயிர், என்னென்ன தேவை, என்னென்ன இந்த உலகத்தை படைக்கலாம், எதெல்லாம் படைக்கலாம் என்று முடிவு பண்ணுற பொழுது அசுத்தமாயிலிருந்து எடுக்கிறான். இந்த மாயை என்பது குழைத்து வைத்த மண் போல பக்குவப்பட்ட மாயை, பக்குவமாய். அதாவது பானை செய்வதற்கு குழைத்து வைக்கப்பட்ட மண் போல இருக்கிற மாயை. மொத்த மாயம் கிடையாது, இருக்குது மாயை இருக்குது, அதில் கொஞ்சம் எடுக்கிறான். இப்போ சப்பாத்தி செய்கிற பொழுது ஒரு இப்போ நிறைய மாவு செய்துருவோம், கொஞ்சம் எடுத்து செய்துட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு செய்கிறோம் இல்லையா. மாதிரி இந்த மாயை இதிலிருந்து இப்பொழுது நமக்கு வரணும். என்ன வருகிறது என்றால், பெருமான் முதல்ல காலம், எந்த உயிரை படைப்பதற்கு முன்னாலும் என்ன காலத்தை படைக்கிறான். நியதி என்றால் வரையறை படைக்கிறான். பள்ளிக்கூடங்கள்லையோ கல்லூரிகள்லையோ ஆண்டு முடிவில் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. இப்போது நம்முடைய சிவடியார் கூட்டத்தெல்லாம் பரிசு கொடுக்குறான்னு வச்சுங்க. பரிசு கொடுப்பதற்கு முன்னால் என்ன செய்வாங்க, ஒரு மேஜை போட்டு அதில் யார் யாருக்கு என்னென்ன பெயரை எழுதி வச்சுட்டு லிஸ்ட் இங்கே வச்சுக்குவாங்க, ஒன்றா வந்து படிக்கிறதுக்காக. அதுபோல் பெருமான் என்ன செய்கிறான், யார் யாருக்கு என்ன படைக்க போகிறது, முதல்ல என்ன காலம் முக்கியம் இல்லையா அவர்களுக்கு, எனவே காலத்தை படைக்கிறான். அப்புறம் யார் யாருக்கு என்ன வினை, அதான் நியதி. பாவ புண்ணியங்கள் யாருக்கு போய் சேர வேண்டும் அதை முதல்ல சேர்க்குறான். முதல் பரிசு யாருக்கு, 2ஆம் பரிசு யாருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் புண்ணியம் எது பாவம் எதுன்னு பார்க்குறோம் இல்லையா, அதை செய்கிறான் நியதி. இதை செய்த பின்னால் உயிர் இருக்கு இல்லையா, உயிர் அது எங்கோட இருக்குது, ஆணவத்தோடு இருக்குது. இதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா மயக்க நிலை, தூக்க நிலை கூட கிடையாது, மயக்க நிலையில் கிடக்குது. மயங்கி கிடக்கிறது என்றால் சொல்ல முடியாத மயக்கம். இப்போ அதை எழுப்பி ஆகணும், பெருமான் எழுப்பணும், ஆனால் தொட முடியாது இல்லையா. சேக்கிழா சொல்கிறா இல்லையா, அந்த வாணிகன் பாம்பு கடிச்சு இறந்து போகிறான், இறந்து போனால் தொட்டு அழ முடியாது, ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆகலை, அது பொண்ணு கல்யாணம் ஆகலை. வாழறவு தீண்டவும் தான் தீண்டகில்லாள் அப்படின்ற, பாம்பு ஒன்றை தீண்டுச்சுப்பா, நான் ஒன்றை தீண்ட முடியலையே என்று அழறான். அதே போல் பெருமான் என்ன நினைக்கிறான், குழந்தையை எடுத்து வாரி அடைப்பது போலத்தான் பெருமான் நினைக்கிறான். அந்த உயிர்களெல்லாம் வாரி அடைக்கணும்னு நினைக்கிறான். பார்த்தா எப்படி கிடக்குது, சேத்துல கிடக்குது, தொட முடியாத நிலையில் கிடக்குது இல்லையா, என்ன பண்ணுறது, நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது, ஏன்னா அவருடைய உயர்ந்த நிலை வேறு, நாம் எங்கேயோ கிடக்கிறோம். எனவே தன்னுடைய கருணையிலே ஒரு சிறிது தான் அது சொல்கிறாங்க. இப்போ சிவம் சக்தின்னு சொல்லிட்டு நாம், சிவம் சக்தி என்றால், சக்தி என்றால் சிவத்திலே 1000 கூறு, அதில் ஆதிசக்தி 1000, பராசக்தியில் இது 1 1000 சொல்கிறாங்க. சொல்லிட்டு 1000 என்றால் 1000 என்று இல்லை,
அது கணக்கிட முடியாது, புரிவதற்காக சொல்றதுன்றான், புரிவதற்காக சொல்றதுன்றான். கோடிக்கணக்காக இருக்கலாம் எத்தனையோ, அந்த ஆற்றல்ல ஒரு சிறு ஆற்றல் தான் நமக்கு வருகின்றது. இப்ப பெருமா என்ன செய்யறான், மயங்கி கிடைக்கிற இந்த ஆணவத்திற்கு இல்லையா உயிர், இதை எழுப்பணும். எழுப்பதற்கு மாயை சொன்னோம் இல்லையா, மாயை தான் தொடருது, மாயையால் பெரும் மாதிரி தொடணும். அது தொடர என்ன தொடரான் என்றால் மாயையால் கலை, கலித்தல். தூங்குறவனை எழுப்பது என்ன பண்றோம், முதல்ல அசைப்போம் இல்லையா, ஏன்னா கூப்பிட்டா கேட்காது. தம்பி எழுந்திருப்பா, அவன் தான் எங்கேயோ கிடக்கிறான் இல்லையா, எழுந்திருப்பா கேட்காது. எனவே நன்றாக தூங்குகிற எழுப்புவதற்கு அசைப்பது போல உயிர் ஆணவத்தோடு மயங்கி கிடப்பதை அசைக்கிறான். அதான் கலை என்ற கருவியை பெறுகிறான். இது ஒரு கருவி, இது ஒரு கருவி, மூணாவது கருவி. கலை என்பது உயிரோடு பொருந்துகின்ற கருவி. கலை என்பதை கணித்தல் என்றால் ரெண்டு பொருள், நீக்குதல் என்று ஒரு பொருள், கலித்தல் என்றால் நீக்குதல் என்று ஒரு பொருள், செயற்படுத்துதல் என்று ஒரு பொருள், ரெண்டு. எதை நீக்குகிறான், ஆணவத்தை சிறிது நீக்குகிறான், கொஞ்சம்தான், மொத்தமா நீக்க முடியாது, அதையும் அது அப்படி பிடிச்சிட்டு இருக்கு. இந்த மாயையாலே, சுத்த மாயையாலே லேசாக கொஞ்சம் உணர்ச்சி வரும்படியாக செய்கிறான். உணர்ச்சியற்று கிடப்பதை உணர்ச்சி வரும்படியாக செய்கிறான். எது போல என்றால் மயங்கி கிடக்கிறவனுக்கு தண்ணீர் தெளிக்கிறோம் இல்லையா, தண்ணீர் தெளிச்சா தலையாட்டுவான், அப்புறம் எழுந்து உட்கார்ந்து சோடா கொடுப்போம், அடுத்து முதல்ல தண்ணீர் தான் தெளிக்கிறோம். அதுபோல உயிரை தண்ணீர் தெளிப்பது போல கலை என்ற கருவியை தரான். கலை என்ற கருவி தந்தா அசைக்கிறான், செயற்படுத்துவது போல அசைக்கிறான். ஏன்னா அசைவித்தல் என்பதெல்லாம் சடப்பொருளுக்குத்தான். இறைவன் சடப்பொருள்களை அசைவிக்கிறான், சித்துப்பொருளை அறிவிக்கிறான் என்று சொல்லுவோம். இப்ப அது ஏறக்குறைய சடப்பொருள் தான், இன்னும் அதுக்கு ஒன்றும் அறிவு வரல. எனவே அசைச்சுடுறான், முதல்ல அசைக்கிறான். கலை அசைச்ச உடனே லேசா அது கண்ணு திறக்குது, லேசா அப்படி பார்க்குது, எங்கடா என்று பார்க்குது. பார்க்கிற பொழுது கலைக்கப்படும் கலை. இந்த கலை என்பதை நீங்க செயல் செயல் கலை என்பதுதான் உயிருக்கு செயல். அதுக்கடுத்து வித்தை. இரண்டாவது ஒரு கருவி தருகிறான், அது வித்தை என்ற கருவி. வித்தை என்ற கருவி அறிவு. அறிவை அவன் தருவது கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அறிவை அவன் தருவது கிடையாது, செயற்படுத்துவதாலே மடங்கி கிடக்கிற ஒடுங்கி கிடக்கிற அறிவு தூண்டப்படுகிறது. அந்த செயலாலே பெருமான் எந்த உயிருக்கும் அறிவை தரல, அது பெரிய விஷயம். அறிவை தூண்டுகிறான். ஆசிரியன் கூட உங்கள் அறிவை தூண்டுகிறேனே தவிர நான் புதுசாக உங்களுக்கு அறிவு தரல, அது என்னால் முடியாது. அப்போ வித்தை என்ற கருவியாலே ஆன்மாவுடைய அறிவை தூண்டுகிறான். லேசா, எல்லாம் லேசா சேர்த்தான், லேசாக அசைக்கிறான், லேசாக அதுக்கு உணர்வு வருகிறது, அறிவு வருகிறது, தூண்டப்படுகிறது. இப்ப என்ன, செயல் வந்து விட்டது, அறிவு வந்துடுச்சு. வந்தவுடனே மூணாவது ராகம், அறிவு வந்தவுடனே அதற்கு விருப்பு வரும் அல்லது வெறுப்பு வரும். விருப்போ அல்லது வெறுப்போ. என்ன விருப்பு, இவ்வளவு நேரம் மயங்கி கிடந்தோம், நமக்கு உணர்வு வந்ததே என்ற விருப்பு. மயங்கி கிடந்த விட்டீர்களா இல்லையா, யாரா எழுப்புனது என்ன என்று வெறுப்பு வரலாம். இப்போ தூங்குறவனுக்கு எழுப்பணும்னா நல்ல வேலைப்பா, எழுப்பிட்டப்பா, ஆஃபீஸ் போகணும், நல்ல வேலை அப்படின்னு சொல்லுவான். ஏடா லீவ் போட்டு தூங்கலான்னு வந்து எழுப்பிட்டோம்னா அப்படின்னு சொல்லுவான். தூங்குறவனை எழுப்புறதா இல்லையான்னா, எழுந்தா சில பேர் மகிழ்ச்சி அடைவான், எழுப்புனா சில பேர் கோவப்படுவான். இந்த உயிர் என்ன பண்ணுது,
விருப்போ அல்லது வெறுப்போ வருகிறது. அதுதான் என்ன வரணும். நியாயமா பார்த்தா மயங்கி கிடந்த என்னை செயல்படுத்தி அறிவு தூண்டியது யார் என்று வரணும். அது நினைக்காது, யார் நினைக்காது. என்ன காரணம் என்றால் அது ஆணவம் காரணம். அது ஏற்கனவே குற்றத்தோடு இருக்குது. அது எது போல என்பதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றது. பாண்டிச்சேரியில் அந்த உதாரணம் தான் சொன்னேன். ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கிறான், நிறைய பர்ஸு வச்சுக்கிட்டு காசு வச்சுட்டு போறான், மயங்கி விழுந்துட்டான். மயங்கி விழுந்தோடனே அந்த கூட்டம்லாம் கூடி தேடி தலையெல்லாம் கொடுத்து ஏதோ சோடா கடைலாம் கொடுத்து எழுந்து உட்கார வச்சோம். உட்கார வைத்து உடனே அந்த நினைவு வந்த உடனே அவன் என்ன கேட்பான், என்ன தேடுவான், எங்கடா என் பர்சுன்னு தான் தேடுவானே தவிர யாருங்க எனக்கு தண்ணி கொடுத்தது யாரும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நாட்டமெல்லாம் இது மேலே. அப்போ நியாயமாக பார்த்தா மயங்க வந்தோடனப்பா அப்படியே விடாம நல்ல வேலை நன்றிங்க தண்ணி கொடுத்தீங்க சோடா கொடுத்தீங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ஏமனு சொல்றது கிடையாது. மயங்கி விழுந்த எங்க என் பைய காணும், எங்க நான் இருக்கிறேன் என்றுதான் சொல்லுவானே தவிர யாரும் உதவி செய்தவனு எண்ணுவது கிடையாது. தான் நடைமுறை. அதே தான் அங்கேயும் பெருமான் தானே சொல்றான், யார் இப்படி மயங்கி கிடந்தேனே, யார் எனக்கு இந்த அறிவை தந்தது, தூங்கி கிடந்த என்னை யார் எழுப்பியது என்று இறைவன் மேலே எண்ணம் போனால் அப்பவே அது போயிடும், பெருமான் கிட்ட போயிடும். அப்பயே போயிடும். ரெடியா காத்திருக்கான், ஏதோ சொல்லுமான்னு பார்த்துட்டு இருக்கான். பெருமானேன்னு சொல்லிச்சு வச்சுங்க, பாப்பான்னு கூட்டுவார். அது இல்லை. ஏன்னா அப்ப வினை கிடையாது. அதுக்கு வினை இல்லாத சேர்த்துக்கலாம். விருப்பு என்று வந்த உடனே அதுக்கு வினை வந்துடுச்சு. விருப்போ வெறுப்போ வந்தால் வினை வந்த உடனே சரி அப்படி போயிட்டு வா, இங்க வராத என்று திருப்பி அனுப்புகிறான் என்றால் முதல் வினை அப்படித்தான் வருது. உணர்ச்சி வந்தவுடனே அதற்கு முதல் விருப்போ வெறுப்போ வருது இல்லையா? அதுதான் அதற்கு வினை. அந்த வினை ஏன் வருகிறது என்றால் ஆணவத்தால் வருகிறது. ஆணவம் எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு ஏற்றாற் போல தான் அந்த விருப்பம் இருக்கும். அதுக்கேற்றாற் போல அந்த பிறவி என்ன பிறவி, புல்லாக தருவதா பூடா தருவதா மரமா தருவதா பறவையா தர்றதா என்றெல்லாம் அவன் முடிவு செய்கிறான். முடிவு செய்து வருது. யாரோ கேட்டாங்க, அதை எங்கேயோ நேற்று தான் யாரோ கேட்டாங்க நினைக்கிறேன். பெருமான் புல்லாகி பூடாயின்னு பாடுறாரு மாணிக்க வாசக பெருமான். இப்போ நாமெல்லாம் எப்படி வந்திருக்கோம் என்று கேட்டாங்க. நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் புல்லா பிறந்து தான் வரணும் அவசியம் கிடையாது, இப்படிலாம் வந்திருக்கலாம். அது ஒரு படிமுறை. இப்படித்தான் வர வேண்டும் என்று புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி வரலாம். ஆனால் ஆணவத்தினுடைய நிலையமும் அவருடைய விருப்பு வெறுப்பை வைத்துக் கொண்டு திடீரென்று விலங்காமல் தரலாம், திடீரென்று மனிதனாகவும் தரலாம். அது பெருமானுடைய விருப்பம். அது நாம் எப்படி வந்தோம்னு தெரியாது. ஆனால் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், மானிட பிறவி என்பது கடைசி சான்ஸ். அதை சொல்லியிருக்காங்க. பிறவி நீங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த பிறவி உங்களுக்கு இப்போ தந்திருக்கிறான் அல்லவா? எனவே மானிட பிறவிதானும் வகுத்தது மனவாக்கு காயம் ஆனிடத்து 5 ஆடும் அரண்படிக்காக என்று சொல்லியிருக்காங்க. தவிர எது முதல் பிறப்பு எப்படி என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் படிமுறையிலே இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி 7 வகையான பிறப்பு. பூர்வ 11, 9 மானுடம், நீர் பறவை நாற்காலோர் 10, சீரிய பந்தமாம் தேவர் 14, அயன் படைத்து அந்தமில் சீர் தாவரம் 4 என்று 84,100,000 யோனி பேதங்கள், லட்சம் யோனி பேதங்களில் எது வேணாலும் பிறக்கலாம். அது அந்த ஆணவத்தை பொறுத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அதான் இப்போ என்ன பண்ணியிருக்கான் பெருமான், காலத்தை கொடுத்திருக்கிறான், நீரை கொடுத்திருக்கிறான், கலை வித்தை அராகம் என்ற 5 கருவிகளை தந்திருக்கிறான். அதற்கு முன்னாலே சிவதத்துவம் நம்ம இயக்குவதற்காக உள்ளது, சொல் இயக்குவதற்காக. அது ஒரு 5 தனியாக, இது ஒரு 5 தனியாக. இது அசுத்தமாயில வருகின்ற 5, அது சுத்தமாயில வருகின்ற 5. இன்னும் அதிலிருந்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். இதிலிருந்து என்னென்ன வருகின்றது என்று நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.